திருசபையே உன் தீபங்கள் எல்லாம் பிரபஜோதியாய் விளங்கட்டுமே. திருசபையே உன் தீபங்கள் எல்லாம் பிரபஜோதியாய் விளங்கட்டுமே. மணவாளன் இயேசு வருகிற போது, மணவாளன் இயேசு வருகிற போது மறுரூபமாய் நாம் மாறிடலாமே. மறுரூபமாய் நாம் மாறிடலாமே. திருசபையே, ಸಭೆಯವರೇ, உன்னுடைய தீபங்கள் எரியட்டும். ನಿಮ್ಮ ದೀಪವು ಉರಿತಾ ಇರಲಿ. நீ சோர்ந்து அமர்ந்திருக்க வேண்டாம் என்று மறுபடியும் உனக்கு சொல்லுகின்றேன். ನೀನು ಸೋತವನಾಗಿ ಕುಳಿತಿರಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಮತ್ತೊಂದು ಬಾರಿ ನಾನು ತಿಳಿಸ್ತಾ ಇದ್ದೇನೆ. ಕರ್ತனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து வந்து கொண்டிருக்கிறது. ಕರ್ತನ ವಾಕ್ಯವು ನಿನ್ನ ನೆಟ್ಟಗೆ ನಿನ್ನ ಸಂಗಡ ಬರುತ್ತಾ ಇದೆ. உன் சோர்வு மாறு. ಓ, ನಿನ್ನ ಗೊಂದಲವು ಮಾರ್ಪಡುತ್ತದೆ. ನಾನೇ ಅದು ಉನಕ್ಕೆ செய்வேன் என்று கர்த்தனோடு பேசிக் கொண்டிருக்கிறார். ನಾನೇ ನಿನಗೆ ಮಾಡುವೆನೆಂಬುದಾಗಿ ಕರ್ತನು ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Jesus. நம் கையில் இருக்கிறதான தீபங்கள் எரியட்டும் என்று கர்த்தனோடு பேசிக் கொண்டிருக்கின்றார். ನಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿರುವಂತ ದೀಪವು ಅದು ಉರಿತಾ ಇರಲಿ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಮಾತನಾಡುತ್ತಿದ್ದಾನೆ. யோசித்து பாருங்க, ஒரு இருளான காட்டிலே எந்த விதமான வெளிச்சம் இல்லாத ஒரு நேரத்துல போவதற்கு பாதி தெரியாத இருக்கதான ஒரு சூழ்நிலையில நாம் போய்கொண்டிருக்கும் பொழுது, ಯಾವ ಮಾರ್ಗವೂ ತಿಳಿದೇ ಇರುವಂತ ಸ್ಥಳದಲ್ಲಿ, ಬೆಳಕಿಲ್ಲದೆ ಇರುವಂತ ಒಂದು ಕತ್ತಲೆಯಾದ ಒಂದು ಕಾಡಿನ ಭಾಗದಲ್ಲಿ ನಾವು ಹಾದು ಹೋಗುವಂತ ಒಂದು ಸಮಯದಲ್ಲಿ, குழப்பமும் இருளும் சூழ்ந்திருக்கதான அந்த சூழ்நிலையிலே, ಗೊಂದಲವು ಕತ್ತಲೆಯು ಆವರಿಸಿಕೊಂಡಿರುವಂತ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ, கூட்டமாய் போய்கொண்டிருக்கதான வேளையிலே ஒருவர் கையிலே தீபம் இருக்குமே என்றால், ಆ ಗುಂಪಾಗಿ ಹೋಗುತ್ತಿರುವಂತ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಒಬ್ಬನ ಕೈಯಲ್ಲಿ ದೀವಟ್ಟಿಗೆ ಇರುವುದಾದರೆ அது எவ்வளவு நலமாய் இருக்கும். ಅದು ಎಷ್ಟು ಒಳ್ಳೆದಾಗಿತ್ತು. அந்த தீபத்தின் மூலமாய் நமக்கு வழி கிடைக்கும். ಆ ದೀವಟ್ಟಿಗೆ ಮುಖಾಂತರವಾಗಿ ನಮಗೆ ಮಾರ್ಗದರ್ಶನ ಉಂಟಾಗುತ್ತದೆ. தீபத்தின் மூலமாக நமக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் உண்டாகும். ಆ ದೀವಟ್ಟಿಗೆ ಅದರಿಂದ ನಮಗೆ ಒಂದು ದೃಢ ನಂಬಿಕೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. அந்த தீபத்தின் மூலமாக நாம் போய் செய்ய வேண்டியதான அந்த இடத்துல ஒரு நாம் கூட்டமாய் போய் சேரக்கூடும். ಆ ದೀಪದ ಬೆಳಕಿನ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನಾವು ಸೇರಬೇಕಾದ ಸ್ಥಳವನ್ನು ಮುಟ್ಟುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. கர்த்தர் அதை நம்மிலே எதிர்பார்க்கின்றார். ಕರ್ತನು ಆ ಕಾರ್ಯವನ್ನು ನಮ್ಮಲ್ಲಿ ಎದುರು ನೋಡುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. Be a torch bearer. நீ தீபத்தை பிடித்து முன்னே நடக்கிறவனாய் காணப்படு என்று கர்த்தனோடு பேசிக் கொண்டிருக்கின்றார். ದೀವಟ್ಟಿಗೆಯನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು ನೀನು ಮುಂದೆ ನಡೆಯುವಂತವನಾಗಿ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಕರ್ತನು ಮಾತನಾಡುತ್ತಾನೆ. It is a serious responsibility. நாம் ஒவ்வொருக்கும் கர்த்தர் கொடுக்கிறதானே ஒரு ஜவாப்தாரியாய் இருக்கிறது. ಕರ್ತನು ನಮಗೆ ಕೊಡುವಂತ ಗಂಭೀರವಾದ ಒಂದು ಜವಾಬ್ದಾರಿಯಾಗಿದೆ. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் அப்படியே சொல்லுகிறது, நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். ನೀವು ಲೋಕಕ್ಕೆ ಬೆಳಕಾಗಿದ್ದೀರಿ. ಗುಡ್ಡದ ಮೇಲೆ ಕಟ್ಟಿರುವಂತ ಊರು மறையலாகிರಲಾರದು ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. நீங்கள் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க கூடாது. ನೀವು ಲೋಕಕ್ಕೆ ಬೆಳಕಾಗಿದ್ದೀರಿ. ಗುಡ್ಡದ ಮೇಲೆ ಕಟ್ಟಿರುವಂತ ಊರು ಮರೆಯಾಗಿರಲಾರದು. விளக்கை கொளுத்தி மரக்காலினாலே மூடி வைக்க கூடாது. ಮತ್ತು ದೀಪವನ್ನು ಹತ್ತಿಸಿ ಕೊಳದ ಕೆಳಗೆ ಇಡುವುದಿಲ್ಲ. அது வீட்டிலே இருக்க யாவருக்கும் வெளிச்சத்தை காட்ட வேண்டும். ಅದು ದೀಪದ ಸ್ತಂಭದ ಮೇಲೆ ಇಡುವುದಾದ್ರೆ ಅದು ಎಲ್ಲರಿಗೂ ಬೆಳಕನ್ನು ಕೊಡುವಂತದಾಗಿರಬೇಕು. இவ்விதமாய் உங்கள் நற்கிரியைகளை கண்டு மனுஷர் கண்டு பரலோகத்திற்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்க கடவது. ಅದರಂತೆ ನಿಮ್ಮ ಬೆಳಕು ಜನರ ಮುಂದೆ ಪ್ರಕಾಶಿಸಲಿ. ಈಗಾದರೆ ಅವರು ನಿಮ್ಮ ಒಳ್ಳೆಯ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ನೋಡಿ ಪರಲೋಕದಲ್ಲಿರುವ ನಿಮ್ಮ ತಂದೆಯನ್ನು ಕೊಂಡಾಡುವರು. நம்முடைய வெளிச்சம் மற்றவர்களுக்கு ஒரு மனமலர்ச்சியை கொடுக்க வேண்டும், ஒரு சமாதானத்தை கொடுக்க வேண்டும், ஒரு புத்துணர்வை கொடுக்க வேண்டும். ನಮ್ಮಲ್ಲಿರುವಂತ ಬೆಳಕು ಮತ್ತೊಬ್ಬರಿಗೆ ಅದು ಒಂದು ಸಮಾಧಾನವನ್ನ, ಒಂದು ಉತ್ಸಾಹವನ್ನ ಕೊಡುವಂತದಾಗಿ ಇರಬೇಕು.
அது அநேகரை நம்மிடத்திலே அழைத்து கொண்டு வருவதா இருக்க வேண்டும். அந்த வெளிச்சத்தை பார்த்து ஜனங்கள் நம்மிடத்திலே வர வேண்டும். ನಮ್ಮಲ್ಲಿರುವಂತ ಬೆಳಕನ್ನು ನೋಡಿ ಅನೇಕರು ನಮ್ಮ ಬರಿಯಲ್ಲಿ ಬರುವಂತ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಉಂಟು ಮಾಡಬೇಕು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. வேதம் சொல்லுகிறது நாம் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறோம் என்று சொல்லி. ಸತ್ಯವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ, ನಾವು ಲೋಕಕ್ಕೆ ಬೆಳಕಾಗಿದ್ವಿ ಎಂಬುದಾಗಿ. You are the light of this world. ನೀವು ಲೋಕಕ್ಕೆ ಬೆಳಕಾಗಿದ್ದೀರಿ. எங்க வெளிச்சம் யார் காட்டுவா என்று சொல்லி போக வேண்டிய அவசியம் இல்லை. நீயே வெளிச்சமா இருக்கிறாய். ನಮಗೆ ಯಾರು ಬೆಳಕನ್ನು ತೋರಿಸುವುದು ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ, ನಾವೇ ಲೋಕಕ್ಕೆ ಬೆಳಕಾಗಿದ್ದೇವೆ. ஷைன், வெளிச்சத்தை கொடு என்று கர்த்தர் சொல்கின்றார். ನೀವು ಪ್ರಕಾಶಿಸಬೇಕೆಂಬುದಾಗಿ, ಬೆಳಕನ್ನು ಕೊಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ಕರ್ತನು ಬಯಸುತ್ತಾನೆ. ஐயா நானா வெளிச்சம் ஒருவரை நீ கேட்கலாம். ನಾನು ಬೆಳಕಾಗಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ವೇಳೆ ನೀವು ಕೇಳಬಹುದು. How can I be light? நான் எப்படி வெளிச்சமா இருக்க முடியும்? ನಾನು ಹೇಗೆ ಬೆಳಕಾಗಿರುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? வேதம் சொல்லுகிறது இயேசு கிறிஸ்து ஒளியா இருக்கிறார். இயேசு சொன்னாரு, I am the light of this world. ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ಹೇಳಿದನು, ನಾನೇ ಲೋಕಕ್ಕೆ ಬೆಳಕಾಗಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ. அந்த இயேசு நமக்குள்ளே இருப்பார் என்றால், ಆ ಯೇಸು ನಮ್ಮೊಳಗಡೆ ವಾಸ ಮಾಡುವುದಾದರೆ, when the Christ is in us, if he dwells in us, நமக்குள்ளே அவர் வாசமா இருப்பார் என்றால் நம்மிலே இருந்து வெளிச்சம் அங்கே வீச செய்யும். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನು ನಮ್ಮೊಳಗೆ ವಾಸ ಮಾಡುವುದಾದರೆ ನಮ್ಮೊಳಗಿಂದ ಆ ಬೆಳಕು ಪ್ರಕಾಶಿಸುವುದಕ್ಕೆ, ಚಲಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. The God will shine through us. நம்முடைய ஜீவியத்திலே இருந்து இயேசு அங்கே வெளிப்பட்டு கொண்டிருப்பார். ನಮ್ಮ ಜೀವನದ ಒಳಗಡೆಯಿಂದ ಯೇಸು ಅಲ್ಲಿ ಪ್ರಜ್ವಲಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஒருவன் ரட்சிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற பொழுது, ಒಂದು ರಕ್ಷಣೆ ಒಂದು ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ, தேவனோடு அவன் உறவாடி கொண்டிருக்கிற பொழுது, ದೇವರ ಸಂಗಡ ಅವನು ಸಂಬಂಧವನ್ನ ಇಟ್ಟುಕೊಂಡಿರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ, பரிசுத்த ஆவியினால் அவன் நிரப்பப்படுகிற பொழுது, ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮದಿಂದ ಅವನು ತುಂಬಲ್ಪಡುವಂತ ವೇಳೆಯಲ್ಲಿ, அந்த ஆவியானவருடைய வெளிச்சம் அங்கே வீசிக்கொண்டே இருக்கிறது. ಆ ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನ ಬೆಳಕು ಅಲ್ಲಿ ಬೀಸುತ್ತಲೇ ಇರುತ್ತೆ. The radiant of Jesus Christ radiates to everyone. ஒவ்வொருக்குமாக அது வெளிச்சமாய் மாறுகிறது. ದೇವರ ಬೆಳಕು ಒಬ್ಬವರ ಒಳಗಿನಿಂದ ಅದು ಪ್ರಜ್ವಲಿಸುವಂತ ಕಾರ್ಯವಾಗಿದೆ. You are no more an ordinary person. நீ சாதாரண மனுஷனாக இருப்பதில்லை. ನಾವು ಸಾಧಾರಣ ವ್ಯಕ್ತಿಗಳಾಗಿರುವಲ್ಲ, ಅಸಾಧಾರಣವಾದ ವ್ಯಕ್ತಿಗಳಾಗ್ತೇವೆ. ஒரு கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் புதிய சிருஷ்டியாய் இருக்கிறான். ಒಬ್ಬನು ಕ್ರಿಸ್ತನ ಒಳಗೆ ಇರುವುದಾದರೆ ನೂತನ ಸೃಷ್ಟಿಯಾಗಿ ಜೀವಿಸುತ್ತಾನೆ. அவன் இப்போ ஒரு சாதாரண ஒரு மனுஷன் அல்ல. ಅವನು ಸಾಧಾರಣವಾದ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ಇರುವುದಿಲ್ಲ. ஒருவேளை நீ நினைத்துக் கொண்டிருக்கிறான் சாதாரண மனுஷன் என்று சொல்லி, ಒಂದು ವೇಳೆ ನಾನು ತಿಳಿದುಕೊಂಡಿರುವ ಸಾಧಾರಣವಾದ ವ್ಯಕ್ತಿ ಎಂಬುದಾಗಿ. Even a torch bearer is also an ordinary person. நம்ம யோசித்து பார்க்கலாம், தீபத்தை பிடித்து கொண்டு போகிற ஒருத்தன் அவனும் சாதாரண மனுஷன் தான், இல்லைன்னு சொல்லல. ದೀವಟಿಕೆಯನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು ಹೋಗುವಂತ ಒಂದು ಸಾಧಾರಣ ವ್ಯಕ್ತಿಯೇ ಇಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿಲ್ಲ. ஆனால் அவனிலே அங்க தீபம் இருக்கிறது. ಆತನ ಕೈಯಲ್ಲಿಯೇ ದೀವಟಿಕೆ ಇದೆ. ஒருவேளை யோசித்து பாருங்க, ಒಂದು ವೇಳೆ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿರಿ, அந்த தீபத்தை எடுத்துக்கொண்டு போகும்போது அவனை சுட்டு ஜனங்கள் வந்து கொண்டுக்கிறாங்க. அந்த தீபத்தை எடுத்துக்கொண்டு போகிறவன், நான் என்ன பெரிய வேலை செய்கிறேன் என்று சொல்லி அந்த தீபத்தை கீழே போட்டுட்டானா, ஒருவேளை தவறி போட்டுட்டானா, அதை அணைச்சு போட்டுட்டானா, அங்க இருக்கிற கூட்டமே என்ன ஆகும்னு யோசித்து பாருங்க. ಒಂದು ವೇಳೆ ಗುಂಪಾಗಿ ಹೋಗುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ದೀವಟಿಕೆಯನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು ಹೋಗುವನು ಒಂದು ವೇಳೆ ತಪ್ಪಾಗಿ ಅವನು ಕೆಳಗೆ ಬೀಳಿಸುವುದಾದರೆ, ಅದನ್ನು ನಂದಿಸುವುದಾದ್ರೆ ಜೊತೆಗೆ ಹೋಗುವಂತವರ ಗತಿ ಏನಾಗುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡ್ರಿ. We must know the responsibility. தீபத்தை எடுத்துக்கொண்டு போகிறவனுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ದೀವಟಿಕೆಯನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಹೋಗುವಂತನಿಗೆ ಬಹಳ ಜವಾಬ್ದಾರಿ ಇದೆ ಎಂಬುದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. அவன் சாதாரண மனுஷன் அல்ல. ಅವನು ಸಾಧಾರಣವಾದ ವ್ಯಕ್ತಿ ಅಲ್ಲ. இந்த கூட்டத்தை அழைத்து கொண்டு போவதற்காக வைக்கப்பட்டதானே ஒரு நட்சத்திரமாய் அவன் காணப்பட்டு கொண்டிருக்கின்றான். ಗುಂಪನ್ನು ನಡೆಸುವುದಕ್ಕೆ ಬೇಕಾಗಿರುವಂತ ಒಂದು ನಕ್ಷತ್ರವಾದ ಒಂದು ಮನುಷ್ಯನಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಾನೆ. He is a lighthouse. பாருங்க, கடலிலே இருக்கிறதான கப்பல்களை வழிகாட்டுகிறதானே ஒரு லைட் ஹவுஸ் ஆக ಅವನು ಕಾಣப்பட்டு கொண்டிருக்கின்றான். ನೋಡ್ರಿ, ಸಮುದ್ರದಲ್ಲಿ ಹಡಗುಗಳನ್ನ, ಶಿಪ್ಗಳನ್ನ ದಾರಿ ನಡೆಸುವುದಕ್ಕೆ ಬೇಕಾಗಿರುವಂತ ಬೆಳಕನ್ನ ತೋರಿಸುವಂತ ಸ್ತಂಭಗಳಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. டார்ச் பேரர்னா என்ன? யார் அவன்? ದೀವಟಿಗೆ ಹಿಡಿದವನು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದರೆ ಯಾರವನು? அவனுடைய குவாலிட்டி என்ன ಅವರ ಗುಣಾದಿಶಯಗಳು ಏನು என்று நாம் பார்ப்போமே என்றால், ಆ ರೀತಿಯಾಗಿ ನೋಡುವುದಾದ್ರೆ, முதலாவது அந்த டார்ச் பேரர் அப்படின்னு சொல்லுகிற பொழுது அவன் கையில என்ன இருக்கணும்? அந்த தீபம் இருக்கணும். ದೀವಟಿಕೆನ ಹಿಡಿದವನ್ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಕರೆಯುವಂತ ಒಂದು ಮನುಷ್ಯನ ಕೈಯಲ್ಲಿ ಏನಿರ್ಬೇಕಂದ್ರೆ ದೀವಟಿಗೆ ಮೊದಲದಾಗಿ ಇರಬೇಕು. நான் கூட்டத்தை சேர்த்து கொண்டு போறேன் அப்படின்னு சொன்னே உன் கையில தீபம் இல்லை என்றால் எப்படி இருக்கும்? யோசித்து ನಾನು ಈ பாருங்க. ಗುಂಪನ್ನ ಕರೆದುಕೊಂಡು ನಡೆಸುವಂತವನಾಗಿದ್ದೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಅವನ ಕೈಯಲ್ಲಿ ದೀವಟಿಕೆ ಇಲ್ಲದೆ ಹೋದ್ರೆ ಅವನ ಗತಿ ಏನು, ಪರಿಸ್ಥಿತಿ ಏನು? குருடன்
குருடர்ல வழி நடத்துற மாதிரி தான் இருக்குது. ಕುರುಡರಿಗೆ ದಾರಿ ತೋರಿಸುವಂತ ಗತಿಯಾಗಿರ್ತದೆ. The blind shows the path for the blind. பாருங்க, கண்ணு தெரியாத மற்றவனை கண்ணு தெரியாதவனுக்கு வழி காட்டின்னு போனா எப்படி இருக்கும்? ಕುರುಡನಿಗೆ ಮಾರ್ಗದರ್ಶನವನ್ನ ತೋರಿಸುವುದಂದ್ರೆ ಹೇಗಿರುತ್ತೆ ನೋಡಿ. டார்ச் பேரர் தீபத்தை வைத்திருக்கிறன்னு சொன்னா என்ன அர்த்தம்? அவன் கையில் ஃபர்ஸ்ட் தீபம் இருக்கணும் ஐயா. ದೀವಟ್ಟಿಗೆ ಹಿಡಿದವನೆಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತ ಕರೆಯುವಂತವನ ಕೈಯಲ್ಲಿ ದೀವಟ್ಟಿಗೆ ಮುಖ್ಯವಾಗಿ ಇರಬೇಕು. அவன் கையில தீபம் இல்லாத விட்டால் அவன் மற்றவர்களை எப்படி வழி நடத்த முடியும்? ಅವನಲ್ಲಿ ದೀವಟ್ಟಿಗೆ ಇಲ್ಲದೆ ಹೋದರೆ ಅವನು ಬೇರೆಯವರನ್ನ ಮತ್ತವರನ್ನ ಹೇಗೆ ದಾರಿ ಮಾರ್ಗ ನಡೆಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? யோவான் இந்த புத்தகத்துல 8ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்கிறது. ಯೋವಾನ ಪತ್ರಿಕೆ 8ನೇ ಅಧ್ಯಾಯ 12ನೇ ವಚನ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. ಯೇಸು ತಿರುಗಿ ಅವರಿಗೆ ಸಂಗಡ ಮಾತನಾಡಲಾಗಿ, ನಾನೇ ಲೋಕಕ್ಕೆ ಬೆಳಕು, ನನ್ನನ್ನು ಅನುಸರಿಸುವನು ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ನಡೆಯದೆ ಜೀವ ಕೊಡುವ ಬೆಳಕನ್ನು ಹೊಂದಿದವನಾಗಿ ಇರುವನು ಎಂದು ಹೇಳಿದನು. பாருங்க, இயேசு ஒளியா இருக்கிறார். ಯೇಸು ನಮಗೆ ಬೆಳಕಾಗಿದ್ದಾನೆ. அதெல்லாம் நம்ம ஒத்துக்கொள்கிறோம். ಅದನ್ನ ನಾವು ಒಪ್ಪಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ஆனா அடுத்த வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது. ನಂತರ ವಾಕ್ಯವು ತುಂಬಾ ಚೆನ್ನಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. என்னை பின்பற்றுகிறவன் அவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அவன் அடைந்திருக்கின்றான். ನನ್ನನ್ನು ಅನುಸರಿಸುವನು ಕತ್ತಲೆಯಲ್ಲಿ ನಡೆಯದೆ ಜೀವ ಕೊಡುವ ಬೆಳಕನ್ನು ಹೊಂದಿದವನಾಗಿ ಇರುವನೆಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. So how can we receive the light? நாம் எப்படி அந்த ஒளியை நாம் பெற்றுக்கொள்ள முடியும்? ಹೇಗೆ ನಾವು ಆ ಬೆಳಕನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? இயேசுவை பின்பற்றுகிறவன் தான் அந்த ஒளியை பெற்றுக்கொள்ள முடியும். ಯೇಸುವನ್ನ ಹಿಂಬಾಲಿಸುವಂತವನೇ ಆ ಬೆಳಕನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. அந்த ஒளியை பெற்றுக்கொண்டால் தான் அவனிலே இருந்து ஒளி வெளியே போய் கொண்டிருக்கும். ಆ ಬೆಳಕನ್ನು ಹೊಂದದೆ ಹೋದರೆ ನಾವು ಬೆಳಕನ್ನು ಚಲಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಾದ್ರೆ ಮಾತ್ರ ಆ ಬೆಳಕನ್ನು ಬೀರುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இன்னைக்கு அநேகருக்கு லீடர்ஸா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. ಇವತ್ತು ದಿನದಲ್ಲಿ ಅನೇಕರು ಮುಖಂಡರಾಗಿರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಬಯಸುತ್ತಾರೆ. அநேகர் என்னை பின்பற்றி வர வேண்டும் என்று நினைக்கிறாங்க. ಅನೇಕರು ನಮಗೆ ಹಿಂಬಾಲಕರಾಗಿರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಬಯಸುತ್ತಾರೆ. முதல்ல உங்ககிட்ட தீபம் தான் நீ பார். மற்றவர்கள் வழிகாட்டுறதுக்கு உன்னிடத்துல என்ன இருக்குது? ಮೊದಲದಾಗಿ ಮಾರ್ಗದರ್ಶನ ಸೋರುವುದಕ್ಕೆ ನಿನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಏನಿದೆ? ஒன்று யோவான் புத்தகத்துல 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது. ಯೋವಾನ ಪತ್ರಿಕೆ 1:4 ವಾಕ್ಯ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. அவருக்குள்ளே ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது, அது இருளிலே பிரகாசிக்கிறது, இருளானது அதை பற்றி கொள்ளாது. யார்ல இருந்த ஒளி? இயேசுவிலே ஒளி இருக்கிறது. ಯಾರಲ್ಲಿ ಬೆಳಕಿದೆ? ಅದು ಯೇಸುವಿನ ಬಳಿಯಲ್ಲಿ ಬೆಳಕಿದೆ. ஏன் ಏನಕ್ಕೆ? He is a source of light. அவரே அந்த ஒளியினுடைய பிறப்பிடமாய் இருக்கின்றார். ಆತನೇ ಬೆಳಕಿಗೆ ಒಂದು ಮೂಲ ಕಾರಣ ಆಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அந்த பிறப்பிடம் மூல காரணமாய் இருக்கிறவரே நம்மிலே வந்து இருப்பாரே என்றால் எப்படி இருக்கும் யோசித்து பாருங்க. ಆ ಬೆಳಕಿಗೆ ಮೂಲ ಕಾರಣ ಆಗಿರುವಂತವನು ನಮ್ಮೊಳಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡುವುದಾದ್ರೆ ಹೇಗಿರುತ್ತೆ ನೋಡಿ. அதனால தான் அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், இந்த பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டத்திலே வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்றாரு. ಆ ಬುಕ್ಕಿಶವನ್ನ ಈ ಮಣ್ಣಿನ ಪಾತ್ರೆ ಒಳಗೆ ಇಟ್ಟಿದಿರಿ ಸ್ವಾಮಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. We really do not understand the value of God dwelling in the நமக்குள்ளே ஆண்டவர் தரித்திருக்கிறதுடைய மேன்மையை நாம் இன்னும் அறியாமல் இருக்கின்றோம். ದೇವರು ನಮ್ಮೊಳಗೆ ವಾಸ ಮಾಡುವುದನ್ನ ಹೊಂದಿಕೊಂಡಿರುವುದನ್ನ ಇನ್ನೂ ಆ ಕಾರ್ಯವನ್ನ ನಾವು ತಿಳಿದವರಾಗಿದ್ದೇವೆ. அதை அந்த ஒளி இருக்கிற பொழுது எந்த விதமான இருளும் அதை ஆட்கொள்ள முடியாது. ಆ ಬೆಳಕು ನಮ್ಮಲ್ಲಿ ವಾಸ ಮಾಡುವ ಕಾರಣ ಯಾವ ಕತ್ತಲೆಯೂ ನಮ್ಮನ್ನ ಮುಸುಕುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. 1 யோவான் 12ஆம் அதிகாரத்தில் சொல்கிறது, அவரை விசுவாசித்து அவர் மேல் விசுவாசமாய் இருக்கிறவர்கள், அவரை ஏற்று கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறாங்க. ಯಾರ್ಯಾರು ಆತನನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿದರೋ, ಅಂದರೆ ಆತನ ಹೆಸರಿನಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟರೋ ಅವರಿಗೆ ದೇವರ ಮಕ್ಕಳಾಗುವಂತೆ ದೇವರ ಅಧಿಕಾರವನ್ನು ಕೊಟ್ಟರು. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, எப்படிப்பா அந்த ஜீவனை பெற்றுக்கொள்ளுதுன்னா அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீ அவரை அந்த ஒளி வந்து தங்க வேணும்னு நினைக்குது. இல்ல இங்க இடம் இல்லைன்னு நீ சொல்லினா அந்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள இல்லாவிட்டால் அவரை விசுவாசிக்க விட்டால் ஒளி எங்கிருந்து வரும்? ಒಂದು ವೇಳೆ ನಾವು ಆ ಬೆಳಕನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ಬಯಸುವುದಾದರೆ, ಆತನ ಅಂಗೀಕರಿಸದೆ ಹೋದರೆ, ಆತನ ದೇವರಾಗಿ ಅಂಗೀಕರಿಸದೆ ಹೋದರೆ ಹೇಗೆ ಆತನ ಬೆಳಕನ್ನು ನಾವು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதலாவது இயேசுவை ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொரு மனுஷன் தான் அந்த ஒளியாய் மாறுவான்.
ಮೊದಲದಾಗಿ ದೇವರನ್ನ ದೇವರೆಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಅದನ್ನು ಅಂಗೀಕರಿಸಿಕೊಂಡಿರುವ ಮನುಷ್ಯನು ಮಾತ್ರ ಆ ಬೆಳಕನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. Salvation is important. நம்ம ரட்சிப்பு மிக மிக தேவை. ನಮಗೆ ರಕ್ಷಣೆ ಬಹಳ ಒಂದು ಅವಶ್ಯಕತೆವಾಗಿದೆ. ஆண்டவரோடு கூட இருக்கதான உறவு தேவை. ದೇವರ ಸಂಗಡ ಇರುವಂತ ಒಳನಾಟ ನಮಗೆ ಬಹಳ ಒಂದು ಅವಶ್ಯಕತೆವಾಗಿದೆ. ஆவியானவருடைய ஐக்கியம் நமக்கு தேவை. ದೇವರಾತ್ಮನ ಒಂದು ಸಂಗಡ ನಮಗೆ ಐಕ್ಯತೆ ಬಹಳ ಮುಖ್ಯವಾಗಿದೆ. அல்லேலூயா. அல்லேலூயா. அது இல்லாதபடிக்கு ஆவியான இருப்பாரு நமக்குள்ளே அவர் கிரியை செய்து கொண்டு வெளிச்சமா இருப்பாரு யோசித்து பார்த்தா இருக்க முடியாது. ಈ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯಗಳು ಇಲ್ಲದೆ ಹೋದ್ರೆ ದೇವರಾತ್ಮ ನಮ್ಮೊಳಗೆ ಇದ್ದು ಕಾರ್ಯ ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ ಅದು ಬರಿದಾದ ಕಾರ್ಯ. அந்த ரட்சிப்பை நாம் இழந்து விடுவோம் என்றால் அந்த வெளிச்சம் விட்டு கடந்து போயிடும். ರಕ್ಷಣೆ ನಾವು ಕಳೆದುಕೊಳ್ಳುವುದು ಆದ್ರೆ ಆ ಬೆಳಕು ನಮ್ಮನ್ನು ಬಿಟ್ಟು ಅಗಲುವಂತದಾಗಿದೆ. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நீ கவலையற்று இருப்பாய் என்றால் வரும் தண்டனைக்கு நீ எப்படி தப்பித்துக் கொள்வாய்? ಹೊಂದಿಕೊಂಡಿರುವಂತ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಕುರಿತು ನೀನು ಚಿಂತೆ ಮಾಡದೇ ಇರುವುದಾದ್ರೆ ಬರುವಂತ ಆಜ್ಞೆಗೆ ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಹೇಗೆ ಸಾಧ್ಯ ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತದೆ. ஏன்? ಯಾಕೆ? அவனுக்கு வழி தெரியாது. அடுத்தபடி அவன் பாருங்க, அந்த அந்த சால்வேஷன் போயிடுச்சுன்னா, அந்த வெளிச்சம் போயிடுச்சுன்னா இவனும் குருடாயிடுவான். போற வழி அவனுக்கு தெரியாது. நடுவழியே விழுந்துதான் சாகணும். ನೋಡ್ರಿ, ಅವನು ರಕ್ಷಣೆ ಕಳೆದುಕೊಳ್ಳುವುದಾದ್ರೆ, ಬೆಳಕನ್ನ ಅವನು ಕಳೆದುಕೊಳ್ಳುವುದಾದ್ರೆ ಹೋಗುವಂತ ಮಾರ್ಗವನ್ನ ತುಳಿದವನಾಗಿ ಅವನು ಕಾಣಲ್ಪಡುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. 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 ஹல்லேலೂயா. முதலாவது டார்ச் பேரர் கையில என்ன இருக்கணும்? அங்க தீபம் இருக்கணும். ಒಂದು ಮೊದಲನೇದಾಗಿ ನೋಡುವುದಾದ್ರೆ ದೀವಟ್ಟಿಗೆಯನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು ಬರುವಂತ ಕೈಯಲ್ಲಿ ಆ ದೀವಟ್ಟಿಗೆ ಇರಲೇಬೇಕಾಗಿದೆ. ಎರಡನೇದಾಗಿ ನೋಡುವುದಾದ್ರೆ அந்த தீபத்தை வச்சிருக்கிறோம் பாருங்க, அந்த தீபத்தை நம்பணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த நம்ம இந்த வெளிச்சம் கையில நமக்கு இருக்குது, நமக்கு இப்போ வெளிச்சம் இருக்குது, இதன் மூலமாக நாம் போகிற வழி அது காட்டிக்கொண்டே போகும், நாம் போக வேண்டிய இடத்தை போய் நாம் சேருவோன்ற ஒரு நம்பிக்கை இருக்கணும். ದೀವಟ್ಟಿಗೆನ ಹಿಡಿದುಕೊಂಡು ಹೋಗುವಂತ ಮನುಷ್ಯನಿಗೆ ಮೊದಲದಾಗಿ ತನ್ನಲ್ಲಿ ನಂಬಿಕೆ ಇರಬೇಕು. ಈ ದೀವಟ್ಟಿಗೆ ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ಇರುವ ಕಾರಣ ನಾನು ಹೋಗಬೇಕಾದ ಸ್ಥಳ, ನಾನು ಸೇರಬೇಕಾದ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗ್ತೀನಿ ಎಂಬುದಾದ ಒಂದು ದೃಢವಾದ ನಂಬಿಕೆ ಹೊಂದಿದವನಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. ஹல்லேலூயா. 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 பாருங்க, உன் கையில தீபம் இருக்குன்னு வச்சுங்க. ನೋಡ್ರಿ, ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ದೀವಟ್ಟಿಗೆ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳ್ರಿ. வெளிச்சம் வந்துடுச்சேன்னு சொல்லி நிறைய பேர் உங்ககிட்ட நிறைய சூழ்ந்து வந்துட்டாங்க. ಬೆಳಕು ಬಂತು ಎಂಬುದಾಗಿ ಅನೇಕ ಗುಂಪು ನಿಮ್ಮಲ್ಲಿ ಆವರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. நீங்க வழி காட்டுவீங்கன்னு எல்லாம் உங்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ನೀವು ಮಾರ್ಗದರ್ಶನವನ್ನು ತೋರಿಸ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಎದುರು ನೋಡುತ್ತಾ ನಿಂತಿದ್ದಾರೆ. போகிற வழியை காட்டிக்கொண்டே நீங்க போவீங்க, உங்களுக்கு பின்னால வரலாம் அப்படின்னு அநேக யோசிக்கிறாங்க. ಹೋಗುವಂತ ಮಾರ್ಗವನ್ನು ತೋರಿಸ್ತಾ ಹೋಗ್ತಾ ಇದ್ದೀರಿ, ನಮ್ಮ ಹಿಂದೆ ನಾವು ಹಿಂಬಾಲಿಸೋಣ ಎಂಬುದಾಗಿ ಕಾಯ್ತಾ ಇರ್ತಾರೆ. ஆனா உங்களுக்கு என்ன, உங்களுக்கு என்ன அவநம்பிக்கை? இதை வச்சுன்னு நான் எங்க போறது, எப்படி போறது, எனக்கு வழி தெரியாத அப்படி யோசிச்சுன்னு இருந்தீங்கன்னா, ನಮ್ಮಲ್ಲಿ ಇರುವಂತ ಅಪನಂಬಿಕೆ ಹೇಗೆ ಇದನ್ನು ಹಿಡ್ಕೊಂಡು ನಾನು ಹೋಗುವುದು ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ವೇಳೆ ಅಪನಂಬಿಕೆ ಇರುವುದಾದ್ರೆ, ಯೋಚನೆ ಮಾಡುವುದಾದ್ರೆ, அதே இடத்துல உட்கார்ந்து இருந்தீங்கன்னா, ಅದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕುಳಿತುಕೊಂಡಿರುವುದಾದ್ರೆ எப்படி போய் சேர வேண்டிய இடத்தை போய் சேர முடியும்? ಹೇಗೆ ಹೋಗಿ ಮುಟ್ಟಬೇಕಾಗಿರುವಂತ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಿ ಸೇರುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ? போகும் வழியை காட்டி நல்ல போதனை செய்வார். போகும் வழியை காட்டி நல்ல போதனை செய்வார். எங்கும் தூதன் நிறுத்தி உன்னை திருத்தி நடத்துவார். இயேசு திருத்தி நடத்துவார். போகிற வழியை காட்டுறதுக்கு அவர் தான் இருக்கிறாரு. ಹೋಗುವಂತ ಮಾರ್ಗವನ್ನ ತೋರಿಸುವುದಕ್ಕೆ ಆತನ ಇದ್ದಾನಲ್ವಾ? ஆனா நீ யோசித்து கொண்டு நம்பிக்கை இல்லாதபடிக்கு அங்க, if you do not have a faith, a torch bearer should have faith. ஒரு டார்ச் தீபத்தை எடுத்துக்கொண்டு போறவனுக்கு நம்பிக்கை இருக்கணும், விசுவாசம் இருக்கணும். ದೀವಟ್ಟಿಗೆನ ಹಿಡಿದುಕೊಂಡು ನಡೆಯುವಂತ ವ್ಯಕ್ತಿಗೆ ಮೊದಲದಾಗಿ ನಂಬಿಕೆ ಇರಲೇಬೇಕು. நம்பிக்கை இல்லாதபடி எந்த காரியத்தையும் சாதிக்க முடியாது. ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದೆ ಹೊರತು ಯಾವ ಕಾರ್ಯವನ್ನು ಸಾಧಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ஆண்டவர் மேல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா எந்த ஒரு காரியத்தையும் செய்ய முடியாது. ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಲ್ಲದೆ ಯಾವ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 119 105 சொல்லுகிறது, your word is a lamp to my feet and a light to my path. உன்னுடைய ஆண்டவர் வெளிச்சம் என் பாதைக்கு தீபமாய் இருக்கிறது ராஜா. ನಿನ್ನ ವಾಕ್ಯವು ನನ್ನ ಕಾಲಿಗೆ ದೀಪವು, ನನ್ನ ದಾರಿಗೆ ಬೆಳಕು ಆಗಿದೆ. ஹல்லேலூயா. 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 நான் போற பாதைக்கு வெளிச்சமா போய்க்கொண்டே இருக்குது ஆண்டவரே. ನಾವು ಹೋಗುವಂತ ಮಾರ್ಗಕ್ಕೆ ಅದು ದೀಪವಾಗಿ ಹೋಗುತ್ತಲೇ ಇದೆ ಸ್ವಾಮಿ. சங்கீதம் 32:8 சொல்கிறது,
ಕೀರ್ತನೆ 32:8 ಹೇಳುತ್ತದೆ, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லிக்கொண்டே இருப்பேன் பண்றாரு. ಯೆಹೋವನು ನಿನ್ನನ್ನು ಉಪದೇಶಿ ನಡೆಯಬೇಕಾದ ಮಾರ್ಗವನ್ನು ತಿಳಿಸುವನು, ನಿನ್ನನ್ನು ಕಟಾಕ್ಷಿಸಿ ಆಲೋಚನೆ ಹೇಳುವನು ಅಂದುತ್ತಾನಲ್ಲವ. அல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பாருங்க, அவர் வழி காட்டுறாராம், நம்மளுக்கு யோசனை சொல்றாராம். எந்த வழி நீ தீபத்தை எடுத்து ஒன்று என்ன பண்ணணும். சில நேரங்கள் நம்மளுக்கு வந்து எல்லா இருளாய் தோன்றும். அந்த தீபம் வந்து அந்த லாஸ்ட்ல இருக்கிற இடத்த காட்டாது. நீ நடக்க வேண்டிய வழி மட்டும்தான் காட்டின்னு போயினே இருக்கும். ಒಂದು ವೇಳೆ ನಾವು ದೀವಟಿಕನ್ನ ಹಿಡಿದುಕೊಂಡು ನಡೆಯುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ದೂರದಿರುವಂತ ಒಂದು ದೃಶ್ಯವನ್ನ, ಒಂದು ಸ್ಥಳವನ್ನ ಅದು ತೋರಿಸುವುದಿಲ್ಲ. ನಡೆಯುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಮುಂದೆ ಇರುವಂತ ಭಾಗವನ್ನ ಮಾತ್ರ ಅದು ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ತೋರಿಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆனா நம்ம சில நேரங்கள் எதிர்பார்க்கின்றோம், நான் கையில தீபம் வச்சு எடுக்கிறேன், அதனால நான் போய் சேர வேண்டிய அந்த பரலோகம் கரெக்டா எவ்வளவு தூரத்துல இருக்குது, எந்தெந்த வழியில போனோம் அப்படின்னு அதெல்லாம் கிளீனா இங்க இருந்தே காட்டிடும். நான் ரூட் மேப் போட்டுக்கின்னு என்னோட கூகுள் மேப்பை தூக்கி போட்டு ரூட் மேப்பை போட்டுட்டு நான் சைன்னு போயிடுவேன்னு நினைச்சிங்கன்னா இது கூகுள் மேப் கிடையாது ஐயா, உன் வாழ்க்கை. ನನ್ನಲ್ಲಿ ದೀವಟಿಗೆ ಇದೆ, ನನ್ನ ಕೈಯಲ್ಲಿ ನಾನು ಹೋಗ್ಬೇಕಾದ ಪರಲೋಕಕ್ಕೆ ಬೇಕಾಗಿರೋ ಮಾರ್ಗವನ್ನ ಇಲ್ಲಿಂದ ಈ ಸ್ಥಳದಿಂದಲೇ ಅದು ತೋರಿಸ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಒಂದು ವೇಳೆ ಗೂಗಲ್ ಮ್ಯಾಪ್ ಅನ್ನು ನಾವು ಹಾಕೊಂಡು ನೋಡಿ ಯೋಚನೆ ಮಾಡೋದಾದ್ರೆ ಅದು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. ಈ ವಾಕ್ಯವು ಈ ದೇವರ ಬೆಳಕು, ಅದು ಗೂಗಲ್ ಮ್ಯಾಪ್ ಅಲ್ಲ. Hallelujah. Hallelujah. A step by step to the glory land. ஒரு படியா தான் அங்க மகிமையின் ராஜ்யத்தை அடைய முடியும். ಹಂತಂತವಾಗಿಯೇ ದೇವರ ಮಹಿಮೆಯನ್ನ ಕಾಣುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. Hallelujah. 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 யோசித்து பாருங்க, நம்ம சில நேரங்களில் ஒரு ஸ்டெப் நம்ம டார்ச்சை கையில வச்சு நடக்கும்போது, டார்ச் வச்சுக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும், எல்லாத்தையும் காட்டாது. அது கொஞ்சம் நமக்கு போற பாதை மட்டும் தான் காட்டின்னு போயினே இருக்கும். அப்போ என்ன பண்ணுவோம், ஸ்டெப்பு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நெக்ஸ்ட் ஸ்டெப்பு, மற்ற இடங்கள்லாம் இருளாய் தோன்றும். ದೀವಟಿಕೆಯನ್ನ ಹಿಡಿದುಕೊಂಡು ಹೋಗುವನಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತಿರುತ್ತದೆ, ಅದು ದೂರದ ಒಂದು ಪ್ರದೇಶವನ್ನ ತೋರಿಸುವುದಿಲ್ಲ. ನಾವು ಹೆಜ್ಜೆ ಹೆಜ್ಜೆಗೂ ಅದು ಬೆಳಕನ್ನ ತೋರಿಸುವಂಥದ್ದು, ದೂರದಲ್ಲಿರುವಂಥದ್ದನ್ನ ತೋರಿಸುವುದು ಇಲ್ಲ. சில நேரங்களில் அங்க முள்ளு இருக்கும், கல்லு, நம்ம இருக்க போற பாதையில விட முள்ளு இருக்கும், கல்லு இருக்கும். ನಾವು ಹೋಗುವಂತ ಹಾದಿಯಲ್ಲಿ ಕಲ್ಲು ಮುಳ್ಳುಗಳು ಇರುತ್ತದೆ. அதை காட்டுறதுக்கு தான் அந்த அந்த டார்ச் லைட் இருக்குது. ಅದು ಕಾಡಿನಲ್ಲಿ ಇರುತ್ತದು. கஷ்டங்களும் துக்கங்களும் நேர்ந்திடும். ಕಷ್ಟಗಳು ದುಃಖಗಳು ನಮಗೆ ಉಂಟಾಗುತ್ತದೆ. எல்லாம் கையில டார்ச் லைட் ஓட்டின உடனே ரெட் கார்பெட் போட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டா ரோடு இருக்கும்ல, நீ போறது மலை பிரதேசம், வனாந்தரம், கடல், நீ உன்னுடைய பாதை எப்படின்னு தெரியாது. கர்த்தர் உன்னை அழைத்து கொண்டு போகிற பாதை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாதை இருக்கும். நினைக்காதுங்க எல்லாருக்கும் ஒரே பாதை ரூட் போட்டு வச்சுக்கிறாரு ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரே ரூட் போடுறதே கிடையாது. ನಾವು ಹೋಗುವಂತ ಮಾರ್ಗ ಅದು ಸಮೃದ್ಧಿಯಾದ ಮಾರ್ಗ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಡ್ರಿ. ಅದರ ಕಲ್ಲು ಮುಳ್ಳುಗಳು ಇರುತ್ತದೆ. ದೇವರು ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೆ ಒಂದೊಂದು ಮಾರ್ಗವನ್ನ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ ಎಂದು ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. அவங்களுக்கு நடக்கிற மாதிரியே எனக்கு நடக்கலையே. ಆತನಿಗೆ ನಡೆದ ರೀತಿಯಲ್ಲಿ ನನಗೆ ನಡೀಲಿಲ್ವಲ್ಲ. அவர் கர்த்தர் அவங்க நியமிச்சுக்கிற ஒரு பாதை உண்டு. ಕರ್ತನು ಆತನಿಗೆ ನೇಮಿಸುವಂತ ಒಂದು ಹಾದಿ ಉಂಟು. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாதை நியமிச்சுக்கிறாரு. ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗೆ ಒಂದೊಂದು ಹಾದಿಯನ್ನ ದೇವರು ನೇಮಿಸಿದ್ದಾರೆ. அவங்களுக்கு நல்லா நடக்குது, எனக்கு ஏன் நல்லா நடக்கல? ಆತನಿಗೆ ಒಳ್ಳೆ ಕಾರ್ಯಗಳು ನಡೀತಿದ್ದಲ್ಲ, ನನಗೆ ಯಾಕೆ ಸಂಭವಿಸುತ್ತಿಲ್ಲ? நான் போகும் பாதை என் நேசர் அறிவாரே, சேதமுறாமல் காப்பாரே. நான் போகும் பாதை என் நேசர் அறிவாரே, மோசம் போகாமல் காப்பாரே. நான் போகிற பாதை என் நேசருக்கு தெரியும் ஐயா. அவர் நான் மோசம் அடையாதபடிக்கு அவர் என்னை நடத்தி கொண்டே போவார்ன்றாரு அங்கே யோபு. ಯೋಬನಿ ಭಕ್ತನು ಹೇಳುತ್ತಾನೆ, ನಾನು ಹೋಗುವಂತ ಹಾದಿಯನ್ನ ಕರ್ತನು ತಿಳಿದಿದ್ದಾನೆ, ಅದರಲ್ಲಿ ಯಾವ ಮೋಸವಿಲ್ಲ, ನನ್ನ ನಡೆಸುವಂತ ದೇವರು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. நான் முன்ன பார்க்கிறேன், அவரை காணல, சைட்ல பார்க்கிறேன், அவரை காணவில்லை. எனக்கு பிரச்சனை வருகிறது, சோதனை வந்திருக்கிறது, காற்று வீசுகிறது, என்னால் தாங்க முடியவில்லை, நிற்க முடியவில்லை. நான் இப்படிப்பட்ட சூழ்நிலை என்னை அழைத்து கொண்டிருந்தான வெளிச்சம் எங்கே? அவரு எனக்கு நீ வான்னு சொன்னவர் எங்கே? அவர் எங்க போயிட்டாரு அப்படின்னு முன்னால பார்த்தாராம், காணலையா ஆண்டவரை. திரும்பி பார்த்தாராம், அங்கேயும் காணல. சைட்ல பார்த்தாரு, எங்கேயும் காணல. அவர் எங்கே இருக்கிறார்? நீர் எங்கே இருக்கிறீர்? ஆண்டவரே உன்னை காண முடியவில்லையேன்னு சொல்றாரு அவரு.
ಯೋಬನ ಭಕ್ತನು ನಡೆಯುವಂತ ಹಾದಿಯಲ್ಲಿ ನೋಡುವುದಾದ್ರೆ ಅವನಿಗೆ ಸಮುದ್ರ ರೀತಿಯಲ್ಲಿ ಬಿರುಗಾಳಿ ಬರ್ಬೋದು, ಒಂದು ವೇಳೆ ಅಲೆಗಳು ಏಳಬಹುದು, ಆದ್ರೂ ಸಹ ಮುಂದೆ ಹಿಂದೆ ಅಕ್ಕಪಕ್ಕ ಎಲ್ಲ ಕಡೆ ನೋಡ್ತಾನೆ. ಕರೆದಂತ ದೇವರ ಬೆಳಕನ್ನ ನೋಡಲಿಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಭಕ್ತನು ಸೂಚನೆ ಮಾಡ್ತಾನೆ. யோபு 23 8ஆம் அதிகாரம் சொல்கிறது, நான் முன்னாக போனாலும் அவரை இல்லை, பின்னாக போனாலும் இல்லை, அவரை காணேன். இடதுபுறத்தில் அவரை கிரியை செய்தும் அவரை காணேன், வலதுபுறத்தில் நான் அவரை காணாதபடிக்கு ஒளிந்திருக்கின்றார். ದೇವರನ್ನ ಹುಡುಕುವಾಗ ಮುಂದೆ ಹಿಂದೆ ನಾನು ಹುಡುಕುತ್ತೀನಿ, ಆದ್ರೂ ಸಹ ಅವನು ಕಾಣದೇ ಇರುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ ಎಂಬುದಾಗಿ ಗೋವನ ಭಕ್ತನು ಹೇಳುತ್ತಾನೆ. ஆனா ஒரு இந்த காரியத்தை சொல்ல பாருங்க, அவர் இடது பக்கத்தில் இருக்கும்போது கிரியை கண்டாலும் நீ கிரியை செய்து கொண்டிருக்கிறீர், ஆனால் உம்மை காண முடியவில்லை என்றாரு. ನೀವು ನನ್ನ ಪಕ್ಷದಲ್ಲಿ ನಿಂತುಕೊಂಡು ಕಾರ್ಯವನ್ನ ಮಾಡ್ತಾ ಇದೀಯ, ಆದ್ರೂ ಸಹ ನಿನ್ನ ನೋಡೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಯೋಬನು ಹೇಳ್ತಾನೆ. நம்முடைய வாழ்க்கையில் அதை சொல்கிறோம், ஆண்டவர் நீ எங்க இருக்கிறீங்க ஆண்டவர், ஆனா நமக்கு தெரியுது ஏதோ ஒன்று அசைந்துக்கு இருக்குது, ஏதோ ஒன்று போய் நிற்குது, ஏதோ ஆணுக்குது, ஆனா கண்ணுக்கு தெரியல. ಆದ್ರೆ ದೇವರ ನನ್ನ ಜೀವಿತದಲ್ಲಿ ನೀವು ಎಲ್ಲಿದ್ದೀರಾ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಹುಡುಕ್ತೀವಿ, ಆದ್ರೂ ಸಹ ಯಾವುದೋ ಒಂದು ಕಾರ್ಯ ಒಂದು ಕಡೆಯಿಂದ ನಡೀತಾ ಇದೆ ಎಂಬುದನ್ನ ಮಾತ್ರ ಗ್ರಹಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ஆனாலும் தேவரீர் நான் போகும் வழியை நீர் அறிவீர். ಆದರೂ ದೇವರೇ ನನ್ನ ಮಾರ್ಗವನ್ನು ತಿಳಿದವನಾಗಿದ್ದಿ. என்னை சோதித்த பின்பு நான் பொன்னாய் விளங்குவேன். ನನ್ನನ್ನು ಶೋಧಿಸಿದ ನಂತರ ನಾನು ಚೊಕ್ಕ ಬಂಗಾರವಾಗುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. என் கால்கள் அவர் அடிகளை பற்றி கொண்டதாம். பாருங்க, இங்க எழுதுறாரு 11ஆம் வசனத்துல யோபு, என்னுடைய கால்கள் அவர் அடிகளை பற்றி பிடித்தது, அவருடைய நெறியை விட்டு நான் சாயாமல் அது காத்து கொண்டேன். ಅವರ ಕಾಲ್ಗಳನ್ನ ನಾನು ಗಟ್ಟಿಯಾಗಿ ಹಿಡಿದುಕೊಂಡನು, ಆದರೂ ಸಹ ನನ್ನ ಮಾರ್ಗವನ್ನು ತಪ್ಪದೆ ನಾನು ನಡೆದುಕೊಂಡೆ ಎಂಬುದಾಗಿ ಯೋಬನು ಹೇಳುತ್ತಾನೆ. ஆண்டவர் இது வழி இல்லை ஆண்டவர், நான் போக மாட்டேன் அப்படி இல்லை. ஆண்டவர் ஸ்டெப் போட்டு போய் நிற்கிறாரு, முன்னால வெளிச்சம் காட்டி நிற்குது, ஜஸ்ட் ஃபாலோ. அவர் சொல்றாரு யோபுக்கு அவ்வளவு பிரச்சனை, அவ்வளவு இல்லை, ஆண்டவரே உன் காலடியை நான் பட்டி கொள்வேன், நான் விடவே மாட்டேன், நீ எப்படி போறீரோ அப்படி போய் கொண்டு தான் இருப்பேன். ನನಗೆ ಎಷ್ಟು ಒಂದು ಕಷ್ಟಗಳು ದುಃಖಗಳು ಬಾಧೆಗಳು ಬಂದರೂ ಸಹ ದೇವರೇ ನಾನು ಬಿಡುವುದಿಲ್ಲ, ನೀವು ಹೆಂಗೆ ನಡೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತೀರೋ ಆ ಬೆಳಕಿನಲ್ಲಿ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಾನು ನಡೆಯುವಂತವನಾಗಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಯೋಬನು ಹೇಳುತ್ತಾನೆ. ஐயோ ஏன் ஆண்டவர் இவ்வளவு கஷ்டங்கள் துக்கங்கள் என் பாதையிலே நீ கேட்கணும், ஐயா உனக்கு முன்னாலே உன்னை இயேசுநாதர் போய் கொண்டிருக்கிறார் அதே பாதையில. ನನ್ನ ಹಾದಿಯಲ್ಲಿ ಯಾಕೆ ಇಷ್ಟೊಂದು ಕಷ್ಟಗಳು ದುಃಖಗಳು ಎಂಬುದಾಗಿ ನೀನು ಒಂದು ವೇಳೆ ತಿಳಿದುಕೊಂಡು ಯೋಚನೆ ಮಾಡುವುದಾದ್ರೆ, ನಿನ್ನ ಮುಂದೆ ದೇವರು ನಿನ್ನ ಹಾದಿಯಲ್ಲಿ ಹಾದು ಹೋಗುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. I never leave you, never fail you. நான் உன்னை தள்ளி விடுவதில்லை. ನಾನು ನಿನ್ನನ್ನು ತಳ್ಳಿ ಬಿಡುವ ಆ ದೇವರು ಅಲ್ಲ, நான் உன்னை மறந்து விடுகிறவனும் அல்ல, ನಾನು ನಿನ್ನನ್ನು ಮರೆತು ಬಿಡುವನು ಅಲ್ಲ, உன் கூடவே தான் இருக்கிறேன்றார் ஆண்டவர். ನಿನ್ನ ಸಂಗಡವೇ ನಾನು ಇರುವಂತವನಾಗಿದ್ದೇನೆ The ಎಂಬುದಾಗಿ torch ಹೇಳುತ್ತಾನೆ. bearer should believe the torch. அங்கே வெளிச்சத்தின் மேல அவனுக்கு நம்பிக்கை வேண்டும். விசுவாசம் இல்லாதபடிக்கு உன் ஓட்டத்தை முடிக்க முடியாது. ದೀವಟಿಕೆಯನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡಿರುವವನಿಗೆ ಮುಖ್ಯವಾಗಿ ಒಂದು ನಂಬಿಕೆ ಬೇಕು, ಇಲ್ಲದೆ ಹೋದ್ರೆ ಅವನು ಓಡುವಂತ ಕಾರ್ಯದಲ್ಲಿ ಅವನು ಸಫಲವಾಗುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அந்த தீவட்டி பிடித்து போறவன் அவனுக்கு ஒரு கோல் இருக்கணும், எங்க போய் சேரணும்னு தெரியணும் இல்லையா? ಅವನಿಗೆ ಒಂದು ಕಾರ್ಯ ತಿಳಿದಿರಬೇಕು, ನಾನು ಹೋಗಬೇಕು ಸೇರಬೇಕಾದ ಸ್ಥಳ ಯಾವುದೆಂಬುದು. சரிப்பா நீ நடந்து போற, எங்க போறன்னு தெரியணுமா அவனுக்கு? ಹೌದು, ನೀ ನಡೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇದೀಯಾ, ಎಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಕೆಂಬುದನ್ನ ತಿಳಿದಿರಬೇಕಲ್ವಾ? ஒரு காட்டுல 2 சியாமி கேட்ஸ் போய் கொண்டிருந்ததா. 2 கேட் ஒரு காட்டுல மத்தியில் நடந்து போய் கொண்டிருக்கிறது. ಒಂದು ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಒಂದು ಸಿಯಾಮಿಸ್ ಎಂದಾದ ಒಂದು ಬೆಕ್ಕುಗಳು ಎರಡು ನಡೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾ ಇತ್ತು. ஒரு ஜங்ஷன் வந்தவொடனே அந்த ரோடு 2ஆ பிரியுது. ಅಲ್ಲಿ ಒಂದು ಸರ್ಕಲ್ ಬಂದಿದ್ದ ಕೂಡಲೇ ಒಂದು ಬರ್ತಿದ್ದಂಗೆ ರೋಡ್ ಎರಡು ಕಡೆ ಡಿವೈಡ್ ಆಗ್ತಿದೆ. இந்த 2 பூனைகளுக்கும் பிரச்சனை இருந்துச்சு, நம்ம இப்படி போகணுமா அப்படி போகணுமா, இப்படி போலாமா அப்படி போலாமா அப்படின்னு குழப்பத்துல 2 பேசி நிற்குது. ಆ ಎರಡು ಬೆಕ್ಕುಗಳಿಗೆ ಯಾವ ದಿಕ್ಕಿಗೆ ಹೋಗ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಆದ ಕಾರಣ ಅದು ಗೊಂದಲದಿಂದ ಎರಡು ಮಾತನಾಡ್ತಾ ಇತ್ತು. அப்ப மேல இருந்த குரங்கு கிடிச்சு, என்ன பிரச்சனை உங்களுக்குன்னு. ಅಲ್ಲಿ ಮರದ ಮೇಲೆ ಇದ್ದಂತ ಒಂದು ಕೋತಿ ಹೇಳ್ತು, ಏನ್ ನಿಮ್ಮ ಸಮಸ್ಯೆ ಎಂಬುದಾಗಿ ಅವಿಗೆ ವಿಚಾರಣೆ ಮಾಡಿತು. உடனே ஆஹா ஆள் கிடச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு, இந்த ரோடு எந்த பக்கம் போகுது அந்த ரோடு எந்த பக்கம் போகுதுன்னு இந்த கேட் கேட்டுது. ಒಳ್ಳೆ ವ್ಯಕ್ತಿ ಸಿಗ್ದ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಆ ಬೆಕ್ಕು ಕೇಳಿತು, ಈ ರೋಡ್ ಯಾವ ಕಡೆ ಹೋಗುತ್ತೆ, ಈ ಕಡೆ ರೋಡ್ ಹೋಗೋದು ಯಾವ ಕಡೆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಿತು. குரங்கு கேட்டுச்சான், எங்க போனோம் நீங்கன்னு கேட்டு. ಕೋತಿ ಮೊದಲದಾಗಿ ಕೇಳಿತು, ನೀವು ಎಲ್ಲಿಗೆ ಹೋಗ್ಬೇಕೆಂಬುದಾಗಿ ಕೋತಿ ಕೇಳಿತು. அந்த கேட் சொல்லிச்சான், அது தெரியாது எங்களுக்கு, நாங்க எங்க போகணும்னு தெரியாதேன்னுச்சான். ಆ ಬೆಕ್ಕು ಹೇಳುತ್ತಂತೆ, ನಾವು ಎಲ್ಲಿ ಹೋಗ್ಬೇಕು ಅಂತಲ್ಲಿ ನಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಂತೆ. அப்படின்னா நீ எந்த ரூட் எடுத்தாலும் பரவாயில்லன்னுச்சான். ಹಾಗಾದ್ರೆ ನೀವು ಯಾವ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಬೇಕಾದ್ರೂ ಹೋಗ್ಬೋದು ಎಂಬುದಾಗಿ ಕೋತಿ ಆಲೋಚನೆ ಕೊಡ್ತು. இன்னைக்கு அப்படித்தான் இருக்கிறோம் ಇವತ್ತು ನಾವು ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ಇದ್ದೇವೆ இல்ல? ಅಲ್ವಾ?
புரியுதா? ಅರ್ಥ ಆಗತ್ತಾ? உனக்கு போற இடம் தெரியலன்னா எந்த பக்கம் போனா என்ன? ಈ ಹೋಗಬೇಕಾದ ಸ್ಥಳ ನಿನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಇರುವುದಾದ್ರೆ ಯಾವ ದಿಕ್ಕಲ್ಲಿ ಹೋದ್ರೆ ಏನಂತೆ? we must have a goal. அங்க டார்ச் பார் இருக்கு, எங்க போய் சேரணும்னு அவனுக்கு அது ஞானம் இருக்கணும். ದೀವಟಿಕೆಯನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು ನಡೆಯುವನಿಗೆ ಸೇರಬೇಕಾದ ಸ್ಥಳ ಸ್ಪಷ್ಟವಾಗಿ ಗೊತ್ತಿರಬೇಕು. ಆ ಜ್ಞಾನ ಅವನಿಗೆ ಬೇಕಾಗಿದೆ. பிலிப்பியன் புத்தகத்துல 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்துல சொல்றாரு, I press towards the goal for the praise of the upward call of God in Christ Jesus. ದೇವರು ಕ್ರಿಸ್ತನ ಮೂಲಕವಾಗಿ ನಮ್ಮನ್ನು ಲೋಕಕ್ಕೆ ಕರೆದು ನಮ್ಮ ಮುಂದೆ ಇಟ್ಟಿರುವಂತ ಬಿರುದನ್ನು ಗುರಿ ಮಾಡಿಕೊಂಡು ಓಡುತ್ತಾ ಇದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் நல்ல போராட்டத்தை போராடி நிக்கிறேன். ನಾನು ಒಳ್ಳೆ ಶ್ರೇಷ್ಠವಾದ ಹೋರಾಟವನ್ನು ನಾನು ಹೋರಾಡ್ತಾ ಇದ್ದೇನೆ. என் ஓட்டத்தை முடிச்சிட்டேன். ನಾನು ಓಟವನ್ನ ಕಡೆಗಾಡಿಸಿದ್ದೇನೆ. என் விசுவாசத்தையும் காத்துக்கொண்டேன். நம்ம வந்து பேசுறோம் விசுவாசத்துக்கு. அந்த விசுவாசத்தையும் காத்துக்கொண்டேன். ಓಟವನ್ನ ಓಡಿ ಮುಗಿಸಿ ನನ್ನ ನಂಬಿಕೆಯನ್ನು ಸಹ ನಾನು ಕಾದುಕೊಂಡಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. எந்த கோலுக்கோசரம் அவருடைய கோல் என்ன, பிரைஸ் என்ன? ಆತನ ಒಂದು ನಂಬಿಕೆ, ಒಂದು ಸ್ಥಳ ಯಾವುದು? நீதியின் கிரீடம் எனக்காக என் ஆண்டவர் அங்கு பரலோகத்துல வைத்திருக்கிறாரு. ನೀತಿಯ ಕಿರೀಟವನ್ನ ದೇವರು ನನಗಾಗಿ ಪರಲೋಕದಲ್ಲಿ ಇಟ್ಟಿದ್ದಾನೆ. உன் கிரீடம் எங்க இருக்குது? ನಿನ್ನ ಕಿರೀಟವು ಎಲ್ಲಿದೆ? பரலோகத்துல இருக்குது. ಪರಲೋಕದಲ್ಲಿದೆ. அதன் ஆண்டவரத்துல இருக்குது. ಅದು ದೇವರ ಬಳಿಯಲ್ಲಿದೆ. அதை பெருமறியாய் நான் போய் கொண்டிருக்கின்றேன். ಅದನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕಾಗಿ ನಾನು ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದೇನೆ. சகோதரனே சகோதரி, நீ எதை பெரும்படியாய் போய் கொண்டிருக்க? ಸಹೋದರ ಸಹೋದರಿಯೇ, ನೀನು ಯಾವುದನ್ನು ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದೀಯ? நான் தீவட்டியை பிடிச்சு கொண்டு போயிட்டு நல்ல ஒரு பெரிய பங்களா கட்டுறதுக்கோசம் போய் நிக்கிறேன்னு சொல்லி நிக்கிறியா? ಒಂದು ದೀವಟಿಕೆಯನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು ಒಳ್ಳೆ ಒಂದು ಬಂಗ್ಲೆಯನ್ನು ಕಟ್ಟುವುದಕ್ಕಾಗಿ ಹೋಗುತ್ತಾ ಇದ್ದೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾ ಇದ್ದೀಯ? வேண்டான்னு சொல்ல, 1 இல்ல 4 கட்டு. ಬೇಡ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲ, 1 ಅಲ್ಲ 4 ಕಟ್ಟ್ರಿ. ஆனா 4 விட்டுட்டு இந்த 4 பங்களாவும் சேரு 100 பங்களாவும் விட்டுட்டு போகும்போது எந்த பங்களால போய் சேருவேன்னு பாரு. 4 ಬಂಗ್ಲೆ ಅಲ್ಲ 100 ಬಂಗ್ಲೆನ ಬಿಟ್ಟು ನೀನು ಹೋಗಬಹುದು. ಕೊನೆಯದಾಗಿ ಹೋಗ್ಬೇಕಾದ ಸ್ಥಳ ಯಾವುದನ್ನ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡು. அங்க என்ன வச்சுக்கிறாங்க உனக்கு? ಅಲ್ಲಿ ನಿಮಗೆ ಏನಿಟ್ಟಿದ್ದಾರೆ? எரியும் கந்தகம் இருளும் இருக்குதா? ಉರಿಯುವಂತ ಗಂಧಗೂ ಅಲ್ಲಿ ಕತ್ತಲೆ ಇದೆಯಾ? மனவாட்டியே வா என்று சொல்லி அழைக்கிறதான சத்தம் கேட்க. ಮನವಾಟಿಯೇ ಬಾ ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯುವಂತ ಶಬ್ದವನ್ನು ಕೇಳುವಂತವರಾಗಿರಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. யோசித்து பாரு, உன்னை அழைப்பதற்கு ஒருவர் அங்க ஒரு கூட்டம் காத்து நிக்குதான். ಅಲ್ಲಿ ಕರೆಯುವುದಕ್ಕಾಗಿ ಒಂದು ಗುಂಪು ನಿಮಗಾಗಿ ಕಾದುಕೊಂಡಿದೆ. பேதுரும் பவுலும் யோவானும் அங்கே, இன்னும் முற்பிதாக்கள் அங்கே கூடிட. பேதுரும் பவுலும் யோவானும் அங்கே, இன்னும் முற்பிதாக்கள் அங்கே கூடிட. நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ, நீ அங்கிருப்பாயோ சோலேன் மனமே. நீ எங்க இருப்பேன்னு யோசிச்சு பார்த்துக்கோ. ನೀನು ಎಲ್ಲಿದೆ ಎಂಬುದನ್ನ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿಕೋ. அங்க பரிசுத்தவான்லாம் கூடி இருக்கிறாங்களாம். ಅಲ್ಲಿ ಪರಿಶುದ್ಧವಂತರೆಲ್ಲ ಕೂಡಿದ್ದಾರಂತೆ. அந்த பொன்மயமான அந்த பரலோக வீதியிலே, ಆ ಬಂಗಾರವಾದ ಒಂದು ಬೀದಿಯಲ್ಲಿ, அந்த பரிசுத்தர் மத்தியிலே, ಆ ಪರಿಶುದ್ಧ ಮಧ್ಯದಲ್ಲಿ, ஆண்டவரே நானே இருக்க வாஞ்சிக்கிறேன். ನಾನು ಸಹ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ ದಾಗವುಳ್ಳವನಾಗಿದ್ದೇನೆ. இங்க பவுல் சொல்றார் பாருங்க, அந்த கிரீடத்தை நான் பெரும்படியா என் ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கேன். யூ மஸ்ட் ஹேவ் அ கோல். உன்னை நீ மட்டும் இல்ல, ஒரு கூட்டத்தையே சேர்த்துன்னு போறியே, எங்க போறேன்னு யோசித்துக்கோ, பார்த்துக்கோ. ಪೌಲನು ಹೇಳ್ತಾನೆ, ಆ ಶ್ರೇಷ್ಠವಾದ ಅದು ಸ್ಥಳವನ್ನ ಮುಟ್ಟುವುದಕ್ಕಾಗಿ ನಾನು ಬಯಸ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ. ಒಂದು ಗುಂಪನ್ನ ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗ್ತೀಯಾ, ಎಲ್ಲಿ ಹೋಗ್ತೀಯ ಎಂಬುದನ್ನ ತಿಳಿದಿರಬೇಕು. உன் பையன் கேட்பான், உன் பொண்ணு கேட்கான், அப்பா எங்களை எங்க கூட்டின்னு போற? ನಿನ್ನ ಮಗನು ಮಗಳು ನಿನ್ನನ್ನು ಕೇಳುತ್ತಾರೆ, ತಂದೆ ನೀನು ಎಲ್ಲಿ ಕರ್ಕೊಂಡು ಹೋಗ್ತೀಯಪ್ಪ ಎಂಬುದಾಗಿ. போகும் விடம் எனக்கு தெரியாது, ಹೋಗುವಂತ ಸ್ಥಳ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ, அது எப்படி இருக்குது எனக்கு தெரியாது, ಅದು ಹೇಗಿರುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿಯೂ ಸಹ ಗೊತ್ತಿಲ್ಲ. அப்படின்னா பசங்க எப்படி கேட்கும், என்ன சொல்லுங்க? ಈ ರೀತಿಯಾಗಿ ಹೇಳುದು ಆದರೆ ಮಕ್ಕಳು ಏನಂತ ಹೇಳ್ತಾರೆ ನಮಗೆ ಉತ್ತರ? இது கூட தெரியாத ஒரு பஃபன் கூட நாங்க வர முடியும். ಇದನ್ನೂ ಸಹ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಇರೋ ವ್ಯಕ್ತಿಯ ಸಂಗಡ ನಾನು ಬರ್ಬೇಕಾ? நீங்க ஒன்னும் வேண்டாம், எல்லாம் ரெடி ஆகுங்க போலான்னு உங்க வீட்டுல சொல்லுங்க. ಒಂದು ಮಾಡಕ್ ಹೋಗ್ಬೇಡಿ, ಎಲ್ಲರೂ ರೆಡಿ ಆಗ್ರಿ ಹೋಗೋಣ ಎಂಬುದಾಗಿ ಮನೆಯಲ್ಲಿ ಹೇಳಿ ನೋಡ್ರಿ. உங்க ஒய்ஃப்ல இருந்து பிள்ளைங்கள இருந்து எங்க அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் கேட்பாங்க. ಹೆಂಡತಿಯಿಂದ ಹಿಡಿದು ಮಕ್ಕಳು ಸಹ ಏನ್ ಕೇಳ್ತಾರೆ, ಎಲ್ಲಿಗೆ ಎಂಬುದಾಗಿ ಮೊದಲದಾಗಿ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳ್ತಾರೆ. அது தெரியாது நீங்க சொல்லி பாருங்க. ಆ ಸ್ಥಳದ ಆ ಸಮಯದಲ್ಲಿ ನೀವು ಗೊತ್ತಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ನೋಡ್ರಿ. நிலைமை கந்தலாயிடும். ಪರಿಸ್ಥಿತಿ ಬಹಳ ಒಂದು ಹದಗೆಟ್ಟು ಹೋಗುತ್ತೆ. ஆமா ஆவாதா? ಆಗತ್ತಾ ಇಲ್ವೋ? அதை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிறோம்.
ಅದನ್ನ ಮಾತ್ರ ನಾವು ಗ್ರಹಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. இட்டர்னலா போய் சேர வேண்டிய இடம் தெரியல. நம்ம நம்ம நிரந்தரமா இருக்க வேண்டிய போய் சேர வேண்டிய இடத்துன்னு தெரியாம கூட்டிட்டு போறாங்க. பிளைண்டானா எப்படி இருக்கும் பாத்துங்க. ನಿತ್ಯವಾದ ಒಂದು ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗ್ಬೇಕೆಂಬುದನ್ನು ತಿಳಿದೇ ನಾವು ಹೋಗ್ತಿದ್ರೆ ಅದು ಹೇಗಿರುತ್ತೆ? நான்காவதாய் பார்க்கின்றோம். ನಾಲ್ಕನೇದಾಗಿ ನಾವು ನೋಡ್ತೀವಿ, The torch bearer must walk in the right direction. நீ போற பாதை கரெக்டான பாதைன்னு யோசிப்போ. கோல் தெரிஞ்சிச்சு இன்னைக்கு. நீ ஆண்டு வழிகாட்டின்னு போறாரு. ஆனா நீ எடுக்கிற பாதை கரெக்டான பாதையா நீ பாரு. ಹೋಗುವಂತ ಸ್ಥಳ ಯಾವುದು, ಮುಟ್ಟಬೇಕಾಗಿರೋ ಸ್ಥಳ, ಸೇರಬೇಕಾದ ಸ್ಥಳ ಯಾವುದು ಎಂಬುದಾಗಿ ಗೊತ್ತಾಯ್ತು. ಆದರೆ ನೀನು ಸರಿಯಾದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹಾದು ಹೋಗ್ತಾ ಇದೆಯಾ ಎಂಬುದನ್ನ ತಿಳಿದುಕೊಳ್ಳಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆண்டவர் வழிகாட்டின்னு போயின்னு இருப்பாரு. ஆனா நம்மளுக்கு ஒரு சைட் டைரக்ஷன் வந்துனே இருக்கும். பாத்தீங்களா நீங்க? ದೇವರನ್ನ ಒಳ್ಳೆ ರೀತಿಯಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಮಾರ್ಗದರ್ಶನವನ್ನು ತೋರಿಸ್ತಾನೆ ಇರ್ತಾರೆ. ಆದ್ರೆ ನಮಗೆ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಅಕ್ಕಪಕ್ಕದಲ್ಲಿ ಹೋಗುವಂತ ಒಂದು ದರ್ಶನ ನಾವು ನೋಡ್ತೀವಿ. ಗೊತ್ತಿದೆಯಲ್ಲ? பசங்க காலேஜ் சேரும்போது அவங்க கோல் என்ன? ಮಕ್ಕಳು ಕಾಲೇಜಿಗೆ ಸೇರಿಸುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಅವ್ರ ಗೋಲ್ ಏನು? டிகிரி. ஆ? டிகிரி ಡಿಗ್ರಿ ಏನು? இல்லையா? அது சில போகும்போது நான் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல வரணும், செகண்ட் ரேங்க்ல வரணும், யூனிவர்சிட்டி ஃபர்ஸ்டா வரணும், ஸ்டேட் ஃபர்ஸ்டா வரணும். ஆ? இது ஃபர்ஸ்ட் டிகிரி முடிச்சு அது மூலமா நான் பெரிய ஆள் ஆகணுன்ற ஒரு இதுல தான் அடிச்சு பொடிச்சுன்னு போய் கோல் நல்லா கிளீனா தெரியுது. போய் அதே காலேஜில் வேற சேர்றானுங்கோ, காசை வேற கட்டுறானுங்கோ. அப்பனை நல்லா கஷ்டப்படுத்தி அப்பனை அம்மாவை புழிஞ்சு என்ன பண்றாங்க, தினம் பஸ்ஸுக்கும் ஒர்க் போகிறதுக்கும் இவனுக்கு சாப்பிட்றதுக்கும் எல்லாத்துக்கும் காசை கொடுத்து பசங்களை அனுப்புகிறோம். பசங்க நல்லா தான் ஃபர்ஸ்ட் ரூட்டு கரெக்டாக எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, இப்போ நீ போற பாதை எங்க இருக்குதுன்னு யோசித்து பாரு என்று வேதம் சொல்லுகிறது. ಮಕ್ಕಳು ಇಟ್ಟಿರುವಂತ ಗೋಲನ್ನ ತಿಳಿದವರಾಗಿ ಬಹಳ ಕಷ್ಟಪಟ್ಟು ತಂದೆ ತಾಯಿಗಳನ್ನ ಹಿಂಡಿ ಖರ್ಚು ಮಾಡಿ ಅವರು ಒಳ್ಳೆ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೀತಾರೆ. ಆದ್ರೆ ಪ್ರಾರಂಭ ಆಗಿರುತ್ತದೆ. ಆದ್ರೆ ಈಗ ಹೋಗುವಂತ ಸ್ಥಿತಿ ಆದಿ ಹೇಗಿರುತ್ತೆ ಎಂಬುದನ್ನ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಬೇಕು. மத்தேயு 7:13-14 வாசிக்கிற பொழுது, ಮತ್ತಾಯನ ಬರೆದ ಸುವಾರ್ತೆ 7:13 14 ಓದುವ ಸಮಯದಲ್ಲಿ, பரலோகத்துக்கு போகிற பாதை மிகவும் அது ஒரு நெருக்கமான ஒரு பாதையா இருக்கிறது என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கின்றோம். ಇಕ್ಕಟ್ಟಾಗ ಬಾಗಿಲಿನಿಂದ ಒಳಕ್ಕೆ ಹೋಗಿರಿ, ನಾಶಕ್ಕೆ ಹೋಗುವಂತ ಬಾಗಿಲು ದೊಡ್ಡದು, ದಾರಿ ಅಗಲವು, ಅದರಲ್ಲಿ ಹೋಗುವರು ಬಹು ಜನ. ஐயா, படிக்கிற பசங்களுக்கு டிகிரி வாங்கணும்னா மேல ஃபர்ஸ்ட் ரேங்க் வரணும்னா ಡಿಗ್ರಿ ಓದಬೇಕಾದ್ರೆ ಮೊದಲನೇ ಅಂಕೆನ ಪಡೆದುಕೊಳ್ಳಬೇಕು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ என்ன பண்ணும்? ನಾವು ಏನ್ ಮಾಡಬೇಕಾಗಿದೆ? ஜாலியா இருந்தா போதுமா? ಒಳ್ಳೆ ಜಾಲಿಯಾಗಿರುವುದಾದ್ರೆ ಸಾಕ? நான் பசங்களுக்கு தான் சொல்லி நிக்கிறேன். நீ பேரண்ட்ஸுங்க ரொம்ப ஜாலியா இருக்காதீங்க. நீங்க அது உங்களை பத்தி தான் நான் சொல்லி நிக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கை எப்படி யோசிச்சு பாருங்க. ಮಕ್ಕಳನ್ನು ಕುರಿತು ಮಾತ್ರ ಮಾತನಾಡ್ತಿಲ್ಲ, ಎತ್ತವರನ್ನು ಸಹ ನಾವು ಕುರಿತು ಮಾತನಾಡ್ತೀವಿ ಎಂಬುದನ್ನ ತಿಳಿದುಕೊಳ್ಳಿರಿ. டிஸ்ட்ராக்ஷன் நம்மளுக்கு ஜாலியா இது இருக்குதோ, அகலமான பாதை, பார்வைக்கு அழகா இருக்கிறது, அது இச்சிப்பதற்கு நன்றமா இருக்கிறது, தின்பதற்கு நன்றா இருக்கிறது என்று சொல்லி அதுல போய் நீங்க விழுந்தீங்கன்னா வாந்தி பயந்து எடுத்துட்டு தான் கிடப்பீங்க. ನಮ್ಮ ಆದಿಯದ ಅಗಲವಾಗಿದೆ, ಸುಂದರವಾಗಿದೆ, ನೋಡೋದಕ್ಕೆ ರಮ್ಯವಾಗಿದೆ, ಇಚ್ಛಿಸುವಂತದ್ದಾಗಿದೆ, ತಿನ್ನೋದಕ್ಕೆ ಸೂಪರ್ವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವುದಾದ್ರೆ ಅದ್ರ ಹೋಗಿ ಬೀಳ್ತೀವಿ ನಾವು. படிக்கிற பசங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் போனோன்னா கஷ்டமா இருக்குது, படிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது, டெய்லி படிக்கணும், ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற பசங்க கூட ஜாலியா போய்க்கின்னு மொபைலில் உட்கார வச்சுக்கின்னு ப்ளஸ் அவங்க என்னமே எப்படி இருந்தாலும் அப்பா அம்மா கஷ்டப்பட்டு லேப்டாப் வாங்கிடுறானுங்க இல்லையா? எல்லாருக்கும் ஒரு லேப்டாப்பு, ஆம்பளை பசங்களாக இருந்தால் ஒரு பைக்கோட மொபைலோட ஒரு பைக்கு, 2 மொபைலும் கையில் இருக்குது இல்லையா? ஃபிசிக்கலாக மூவ் பண்ணுறதுக்கு ஒரு மொபைலு, அவங்க பேசுகிற மொபைலு 2 கையில் வச்சுப்பாங்க. எல்லாம் போயிட்டு அப்புறம் எங்கே காலேஜ் போக மாட்டாங்க, இவங்க டூர் அடிச்சுன்னு இருப்பாங்க, எங்கன்னா போய் சுற்றின்னு இருப்பானுங்க, படிப்பை விட்டுருவானுங்க. இப்போ நல்ல வேலை, எனக்கு ஒரு கடந்த 2-3 மாசங்களா ஒரே யோசனை இந்த பசங்களை எப்படித்தான் திரும்புது. நல்ல வேலை இந்த சித்தராமையாக்கு எப்படித்தான் ஆண்டவர் புத்தி கொடுத்தானோ, 16 வயசுக்கு பசங்களுக்கெல்லாம் எந்த மொபைல்ல சோசியல் மீடியா எல்லாம் கட் பண்ணிட்டாங்க, பேன் பண்ணிட்டுக்கிறாங்க. சோசியல் மீடியா 16 வயசுக்கிற பசங்களுக்கு மொபைல் எல்லாத்தையும் பேன் பண்ணி வச்சுக்கிறான். ஆண்டவருக்கே ஸ்தோத்திரம். பாருங்க, நான் யோசிக்கிற யோசனை சித்தராமையா பண்ணிருக்கிறோம்.
ಮಕ್ಕಳು ಓದಬೇಕಾದ್ರೆ ಅದು ಬಹಳ ಕಷ್ಟವಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ತಂದೆ ತಾಯಿಗಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಹೋಗೋದಕ್ಕೆ ಒಂದು ಬೈಕು, 2 ಫೋನು, ಈ ರೀತಿಯಾಗಿ ಒಂದು ಜಾಲಿಯಾಗಿ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅನೇಕ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡ್ತಾರೆ. ಈ ಮಕ್ಕಳನ್ನು ಕುರಿತು, ಯೌವನ ಮಕ್ಕಳನ್ನು ಕುರಿತು ಬಹಳ ಚಿಂತೆ ಮಾಡ್ತಿರುವಂಥ ನಮ್ಮ ಅಂಕಲಿಗೂ ಸಹ ಬಹಳ ಒಂದು ವೇದನೆಯಲ್ಲಿ ಇರುವಂಥ ಸಮಯದಲ್ಲಿ ಇವ್ರನ್ನ ಹೇಗೆ ನಡೆಸಬೇಕೆಂಬುದಾದ ಒಂದು ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇರುವಂಥ ಸಮಯದಲ್ಲಿ ಸೋಷಿಯಲ್ ಮೀಡಿಯಾ 17 ವರ್ಷದ ಒಳಗಿರುವಂಥವರಿಗೆ ಎಲ್ಲರಿಗೂ ಅದನ್ನು ಕಡಿತ ಮಾಡಬೇಕೆಂಬುದಾಗಿ ನಮ್ಮ ಮುಖ್ಯಮಂತ್ರಿ ಆಗಿರುವಂಥ ಸಿದ್ದರಾಮಯ್ಯ ಅದರೊಂದು ಆಜ್ಞೆಯನ್ನು ತಂದಿದ್ದಾರೆ. கர்த்தனிಗೆ ಸ್ತೋತ್ರ. அல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பசங்க இல்லாத வெப்லையும் போயின்னு பார்க்காத காரியங்களை பார்த்துக்கணும், செய்யாத காரியங்களை செய்து அப்பா அம்மாவுடைய பணத்தெல்லாம் விரயம் பண்ணி படிப்புக்கு பதில் வேற எங்கேயோ போயிட்டு அதுக்கப்புறம் கேட்டுக்கணும், ஐ எம் டிஸ்ட்ராக்டட். என்னது டிஸ்ட்ராக்டட்? உன் போற பாதையை விட்டுட்டு ஐ எம் டிஸ்ட்ராக்டட். உன் கோர்ஸ் கரெக்டா இருக்குதா, நீ போற பாதை கரெக்டா இருக்குதான்னு யோசித்து பாரு. ನೋಡ್ರಿ, ಎಲ್ಲವನ್ನ ಹೊಂದಿಕೊಂಡದ ಮೇಲೆ ನೋಡಬಾರ್ದು, ಮಾತನಾಡಬಾರ್ದು, ಕೇಳಬಾರ್ದು ಕಾರ್ಯಗಳನ್ನ ಮಾಡಿ ಮತ್ತೆ ನಾನು ಮಾರ್ಗ ತಪ್ಪಿದ್ದೀನಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳೋದಾದ್ರೆ ಅದು ಯೋಚನೆ ಮಾಡುವಂಥವರಾಗಿರಬೇಕು. ஐஐடியில் ஃபர்ஸ்ட் ரேங்க்லேருந்து ஒரு 50 ரேங்க் வருகிற பசங்களை கேட்டுனுக்கிறாங்க. எல்லாரும் வச்சுட்டு நீங்கள் இவ்வளோ ஐஐடியில் ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க், ஃபோர்த் ரேங்க்லாம் வந்துருக்கிறீங்களே, நீங்கள் எப்படி உங்கள் மொபைல்லாம் கையில் எடுங்க. நாங்கள் எல்லாம் மொபைல் எடுத்தாங்க. உன் மொபைல் என்ன மொபைல்னா, அந்த ஃபர்ஸ்ட் வந்த ஒரு பொண்ணு எடுக்குது மொபைலு. ஆர்டினரி வெறும் டெக்ஸ்ட் மெசேஜும் ஸ்பீச் மெசேஜ் தான் இருக்கும். அது எந்த ஸ்மார்ட் ஃபோனும் இல்லை, ஆர்டினரி ஃபோனு. செகண்ட் பையன் எடுக்கிறான், அதே தான். தேர்ட் பையன் எடுக்கிறான், அதே தான். அப்போ நீங்கள் உங்கள் வீட்டில் ஸ்மார்ட் ஃபோனே இல்லையாண்ணா? அங்கே இருக்கிற அத்தனை பசங்களும் ஸ்மார்ட் ஃபோனே இல்லை. நாங்கள் பாருங்க, ஸ்மார்ட் ஃபோனு இல்லாத ஸ்மார்ட்டாக்குறாங்க பசங்க. ஸ்மார்ட் ஃபோனை கையில் வச்சுங்க. நம்ம பசங்களுக்கெல்லாம் ஸ்மார்ட் ஃபோன் ஓணும், ஸ்மார்ட் ஃபோன் ஓணும்னு சொல்லி அப்பா அம்மான நல்லா என்ன பண்ணியிருப்பாங்க, தலையில் மிளகா அரைச்சிட்டு ಸ್ಮಾರ್ಟ್ ಫೋನ್ ವಾಂಗಿಟ್ಟು ಇವನ್ಗ ಇಡಿಯೇಟ್ ಹಾಕ್ರಾನುಗ. ಐಐಟಿಯಲ್ಲಿ ಮೊದಲನೇ 50 ಅಂಕೆಗಳನ್ನು ಪಡೆದುಕೊಂಡ ರ್ಯಾಂಕ್ ಸ್ಟೂಡೆಂಟ್ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೇಳುವಂಥ ಸಮಯದಲ್ಲಿ, ವಿಚಾರಿಸುವಂಥ ಸಮಯದಲ್ಲಿ, ಮೊದಲದಾಗಿ ಅವರು ಫೋನನ್ನು ಪರೀಕ್ಷೆ ಮಾಡುವಂಥ ಸಮಯದಲ್ಲಿ ಮೊದಲು 2, 3 ಮತ್ತೆ ಇರುವಂಥ ಮಕ್ಕಳ ಸಂಗಡ ಇರುವಂಥ ಫೋನ್ ನೋಡೋದಾದರೆ ಅದು ಸ್ಮಾರ್ಟ್ ಫೋನ್ ಅಲ್ಲ, ಆರ್ಡಿನರಿ ಫೋನು. ಆದರೆ ಈಗಿರುವಂಥ ಮಕ್ಕಳು ಸ್ಮಾರ್ಟ್ ಫೋನ್ ಬೇಕೆಂಬುದಾಗಿ ತಮ್ಮನ್ನು ಹಾಳು ಮಾಡಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ, ತಂದೆ ತಾಯಿಗಳಿಗೆ ಹಿಂಡುವಂಥವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அம்மா அப்பாங்களுக்கு ரொம்ப ஃபேமஸ். அவங்களுக்கு வர பெருமையா இருக்கு. என் பையன் பாருங்க, மொபைல் எடுத்தான்னா எல்லாத்தையும் நோண்டி எங்கெங்கேயோ போயிடுறாங்க. எங்கெங்கேயோ அவன் எங்க போறான்னு உனக்கு தெரியல பாரு. ತಂದೆ ತಾಯಿಗಳಿಗೆ ಒಂದು ಹೆಮ್ಮೆತನದ ಕಾರ್ಯ, ತನ್ನ ಮಗ ಆ ಮೊಬೈಲ್ ತೆಗೆದುಬಿಟ್ಟ ಅಂದ್ರೆ ಅದರಲ್ಲಿ ಬಹಳ ಆಳವಾಗಿ ಹೋಗಿ ಎಲ್ಲೆಲ್ಲೋ ಹೋಗ್ಬಿಡ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ. அவன் எங்கேயோ தான் போயிட்டு இருக்கிறான், உனக்கு தெரியல. ಅವನು ಎಲ್ಲೋ ದೂರ ಹೋಗ್ಬಿಟ್ಟಿದ್ದಾನೆ, ಆದ್ರೆ ಹೋಗುವಂತ ಸ್ಥಳ ನಿಮಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ. அந்த மொபைல் ஸ்மார்ட் போன் இல்லாம 60,000 ரூபாய் 70,000 ரூபாய் அதெல்லாம் வாங்கி கொடுத்தா தான் அவங்க படிக்க முடியுமா? ಒಂದು ವೇಳೆ ಸ್ಮಾರ್ಟ್ ಮೊಬೈಲ್ ಅಲ್ಲಿ 60,000 70,000 ಮೊಬೈಲ್ ತೆಗೆದುಕೊಟ್ರೆ ಮಾತ್ರ ಅವ್ರು ಓದುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಂತೆ. அப்பதான் அவன் மூளை ஒர்க் பண்ணும். ಆಗ ಮಾತ್ರ ಅವನ ಮೆದುಳು ಕೆಲಸ ಮಾಡೋದಕ್ಕೆ ಸಾಧ್ಯವಾಗುತ್ತದೆ. ஐஐடி படிச்சு ஃபர்ஸ்ட் வர ரேங்க் வரான், அவனுக்கு எந்த மொபைலும் இல்லை. ಐಐಟಿಯಲ್ಲಿ ಮೊದಲನೇ ಅಂಕೆ ಪಡೆದು ಬರುವಂತ ಒಂದು ಸ್ಟೂಡೆಂಟ್ ಬಳಿಯಲ್ಲಿ ಯಾವ ಸ್ಮಾರ್ಟ್ ಫೋನು ಇಲ್ಲ. யோசித்து பாரு, ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡ್ರಿ. நீ போகிற வழி சரியா இருக்குதா யோசித்து பார் சகோதரனே, சகோதரியே. ನೀನು ಹೋಗುವಂತ ಆದಿ ಸರಿಯಾಗಿದೆ ಎಂಬುದಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿರಿ. பரலோகத்தினராய் போய் கொண்டிருக்கிற நீ இப்பொழுது எங்க இருக்கிற? சாராய் காட்டில் நின்னு நிக்கிறியா? ಪರಲೋಕಕ್ಕೆ ನೆಟ್ಟಗೆ ಹೋಗುವಂತ ನೀನು ಈಗ ಸಾರಾಯಿ ಅಂಗಡಿ ಮುಂದೆ ನಿಂತಿದ್ದೀಯಾ? உன் கண்கள் எங்கே பார்த்து கொண்டிருக்கிறது? உன்னுடைய பேச்சு எங்கே இருக்கிறது? உன்னுடைய யோசனை எங்கே இருக்கிறது? ನಿನ್ನ ಕಣ್ಣುಗಳು ಎಲ್ಲಿ ನೋಡುತ್ತಾ ಇದೆ? ನಿನ್ನ ಮಾತು ಹೇಗಿದೆ? ನಿನ್ನ ಯೋಚನೆ ಹೇಗಿದೆ ಎಂಬುದನ್ನು ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡು. வேதம் சொல்லுகிறது, ವಾಕ್ಯ ಹೇಳುತ್ತಿದೆ, சாம்சன் அவன் ஆண்டவரால் அழைக்கப்பட்டவன். சாம்சன் ಸಿಂಸೋನು ದೇವರಿಂದ ಕರೆಯಲ್ಪಟ್ಟಂತ ಒಂದು ವ್ಯಕ್ತಿ. ராங் டைரக்ஷன் எடுத்தான், போயிடுச்சு, கண்ணை புடுங்கி போயிடுச்சு. ತಪ್ಪಾದ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಹೋದ, ಕಣ್ಣು ಕೀಳಲ್ಪಟ್ಟವನಾಗಿ ಕಾಣಲ್ಪಟ್ಟನು. பிலேயாம் ஆண்டவரால் அழைக்கப்பட்டதான் ஒரு தீர்க்கதரிசி. பிலேயாமನು ದೇವರಿಂದ ಕರೆಯಲ್ಪಟ್ಟಂತ ಒಂದು ಪ್ರವಾದಿ. கழுதோட அவனுக்கு போதிச்சுது, அப்போட புத்தி வரல. ಕತ್ತೆಯು ಸಹ ಅವನಿಗೆ ಬೋಧನೆ ಮಾಡಿತ್ತು, ಆದ್ರೂ ಸಹ ಅವನ ಬುದ್ಧಿ ಬಂದಿಲ್ಲ. பாருங்க, இந்த மேடையில இருந்து எத்தனை கழுதைங்களுக்கு போதித்து கொண்டிருக்கிறது, ஆனாலும் உங்களுக்கு புரியுது கிடையாது. ಈ ಸ್ಥಳದಿಂದ ಎಷ್ಟು ಕತ್ತೆಗಳು ಬೋಧನೆ ಮಾಡ್ತಾ ಇದೆ, ಆದ್ರೂ ಸಹ ನೀವು ಅರ್ಥ ಮಾಡ್ಕೊಳ್ತಾ ಇಲ್ಲ. நாங்கள் ஆண்டவர் சுமக்கிற கழுதை, அதை தான் சொன்னேன். ನಾವು ದೇವರನ್ನ ಒತ್ತುಕೊಂಡು ಹೋಗುವಂತ ಕತ್ತೆಗಳು, ಅದನ್ನ ನಾವು ಹೇಳಿದ್ದೀವಿ. அப்போது காதுல விழுத்து கிடையாது, ಆದ್ರೂ ಸಹ ಅದು ಕಿವಿಗಳಲ್ಲಿ ಬೀಳುವುದಿಲ್ಲ. அவன் வேற பணத்தை நோக்கி ஓடினான். ಅವನು ಹಣವನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಹೋದನು.
ಆ ಮೆರಿಪೆಟ್ಟು ಸತ್ತ. ಅವನು ಬಿದಿ ಹೊಂದದವನಾಗಿ ಅವನು ಸತ್ತು ಹೋದನು. ஐந்தாவதாக the torch bearer light should shine. அது எரிந்து கொண்டிருக்க வேண்டும். டார்ச் பேரர் கையில வச்சுக்கின்னு அந்த டார்ச் எரியாம அணைஞ்சு போயிருந்தா பிரயோஜனம் இல்லை. ದೀವಟಿಕೆಯನ್ನ ಹಿಡಿದುಕೊಂಡವನ ಕೈಯಲ್ಲಿ ಇರುವಂತ ದೀವಟಿಕೆ ಅದು ಉರಿತಾ ಇರಬೇಕು. ನಂದು ಹೋದ್ರೆ ಪ್ರಯೋಜನವಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்போ நாங்க ரட்சிக்கப்பட்டோங்க. 50 வருஷத்துக்கு 20 வருஷத்துக்கு என் தாத்தா ரட்சிக்கப்பட்ட. ஹலோ, இப்போது நீ நிலைத்திருக்கிறாயா உன் ரட்சிப்பில் என்று யோசித்து பார். 50 ವರ್ಷಗಳಿಂದ ನಮ್ಮ ತಂದೆ ಮತ್ತೆ ನಮ್ಮ ಅಜ್ಜ ಎಲ್ಲ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದೀವಲ್ಲ, ಇವತ್ತು ನಿನ್ನ ರಕ್ಷಣೆ ಹೇಗಿದೆ ಎಂಬುದನ್ನ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡು. உன் நிலைமை என்ன இப்பொழுது? ನಿನ್ನ ಪರಿಸ್ಥಿತಿ ಇವತ್ತು ಏನಿದೆ? இன்றைக்கு அநேக பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு காணல. ಇವತ್ತು ದಿನದಲ್ಲಿ ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದವರು ಅನೇಕರು ಈ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಕಾಣ್ತಾ ಇಲ್ಲ. அந்த ரட்சிப்பை குறித்து கவலையற்றவர்களாய் காணப்படுகிறார்கள். ರಕ್ಷಣೆ ಎಷ್ಟು ಚಿಂತೆ ಇಲ್ಲದವರಾಗಿದ್ದಾರೆ. 2 தீமோத்தேயுவிலே 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்துல தீமோத்தேயுக்கு எழுதுறார் அப்போஸ்தலனாகிய பவுல். ಆದ ಕಾರಣ ನಾನು ನಿನ್ನ ತಲೆಯ ಮೇಲೆ ಹಸ್ತನ ಇಟ್ಟಿದ್ರ ಮೂಲಕ ನಿನಗೆ ದೊರೆಯುವ ದೇವರ ಕೃಪೆಯ ವರವು ಪ್ರಜ್ವಲಿಸುವಂತೆ ಮಾಡಬೇಕೆಂದು ನಿನಗೆ ಜ್ಞಾಪಕ ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂದನು. ஞாபகப்படுத்துறாரு. ஹலோ தீமோத்தேயுவே, உனக்கு வரங்களும் தாளந்தும் கர்த்தர் கொடுத்தாரே. உனக்கு எவ்வளோ வரம் கொடுத்தாரு, தாளந்து கொடுத்தாரு, என்னென்னமா நீ செய்து கொண்டிருந்த, அதெல்லாம் மறந்துட்டியா? தட்டி எழுப்பு, அனல் மூட்டு. ದೇವರು ತಿಮೋಥನಿಗೆ ಹೇಳುತ್ತಾನೆ, ನಾನು ಯಾವ್ದು ರೀತಿಯಾದ ಒಂದು ನಿನಗೆ ವರಗಳನ್ನ ತಲಾಂತುಗಳನ್ನ ಕೊಟ್ಟೆ, ಈಗ ಏನಾಯ್ತು? ಆದ ಕಾರಣ ಅವತನೇನು ತಟ್ಟಿ ಎಬರಿಸಿ ಗಮನ ಪಡಿಸುವಂತ ದೇವರಾಗಿದ್ದಾರೆ. ஆலயத்துக்குள் போவோம் வாருங்கள் என்று சொன்னபொழுது நான் மகா மகிழ்ச்சி அடைந்தேன் என்று சொல்லி தாவீது எழுதுறாரு. ಆಲಯಕ್ಕೆ ಹೋಗೋಣ ಎಂಬುದಾಗಿ ಕರೆಯುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಮಹಾ ಸಂತೋಷವುಳ್ಳವನಾಗಿದ್ದೇನೆ ಎಂಬುದಾಗಿ ದಾವೀದನು ಬರೀತಾನೆ. ஒரு காலத்துல அதுதான் நமக்கு இருந்தது. ಒಂದು ಕಾಲದಲ್ಲಿ ಅದೇ ರೀತಿಯಾದ ಕಾರ್ಯ ಸಂತೋಷ ನಮ್ಮಲ್ಲೂ ಸಹ ಇತ್ತು. இப்பொழுது யாராவது ஒரு வீட்டுல ரெடி ஆயிட்டு போலாம் சர்ச்சு போலாம், சர்ச்சு போலாம், ரெடி ஆயிடுங்க சொல்லி இருப்பாங்க. மீதி பெறலாம், நீ முன்ன நட, நீ போ. ஏன்னா இவங்களுக்கு அந்த மேல மகிழ்ச்சி இல்லை. வர மாமி கழுத போல மாறி போயிட்டா. ಇವತ್ತಿನ ದಿನದಲ್ಲೂ ಸಹ ನಾವು ಶಾಲೆಗೆ ಹೋಗೋಣ ಎಂಬುದಾಗಿ ರೆಡಿ ತಯಾರಾಗಿರಿ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಹೇಳುತ್ತಿರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ರೆಡಿ ಆಗೋಣ ನೀವು ಹೋಗ್ತಾ ಇರಿ, ಮುಂದೆ ನಾವು ಬರ್ತೀವಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುವಂತವರು ಅನೇಕರಾಗಿದ್ದಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. 10 கன்னிகையில் 5 கன்னிகை என்ன பண்ணிட்டாங்க? அவங்களுடைய தீபங்கள் எண்ணெய் இல்லாம போயிடுச்சு. 10 ಕನ್ನಿಗಳ ದೀಪ ಒಟ್ಟಿಗೆ ಅದರಲ್ಲಿ ಏನಾಗಿತ್ತು ಅಂದ್ರೆ ಎಣ್ಣೆ ಇಲ್ಲದೆ ನಂದಿ ಹೋಯ್ತು. எப்போ எண்ணெய் போதோ உன் டார்ச்சும் அவுட்டு. ಯಾವಾಗ ಎಣ್ಣೆ ಖಾಲಿ ಆಗುತ್ತೋ ಆಗ ನಿನ್ನ ದೀವಟಿಗೂ ಖಾಲಿ ಆಗ್ಬಿಡುತ್ತೆ. பரிசுத்த ஆவியானவர்களே இடைப்பட்டு கொண்டில்லை என்றால் உன்னிலே இருக்கிற வெளிச்சம் உன்னை விட்டு கடந்து போகும். ಪರಿಶುದ್ಧ ಆತ್ಮನೇ ನಿನ್ನಲ್ಲಿ ಕಾರ್ಯ ಮಾಡದೆ ಹೋದ್ರೆ, ಇಲ್ಲದೆ ಹೋದ್ರೆ ದೀಪವೂ ಸಹ ಅಲ್ಲಿ ಇರುವುದಿಲ್ಲ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் நல்ல ஆவியில தான் இருக்கிறேன்னு சொல்லிடு அப்படி அமுங்கினுக்கு முடியாது. அதை நீ பெரிய மரக்கால போட்டு மறைச்சு வைக்க முடியாதுன்னு வேதம் சொல்லுகிறது. வெளிச்சத்தை கொடுக்கணும் ஐயா. ಎಲ್ಲವೂ ನನ್ನಲ್ಲಿ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ವೇಳೆ ಮುಚ್ಚಲ್ಪಟ್ಟವರಾದ ಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇರುವುದಾದ್ರೆ ಅದು ಆಗೋದಿಲ್ಲ. ಬೆಳಕನ್ನು ಕೊಡುವಂತವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. அது மற்றவர்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கணும். ಅದು ಮಾತ್ರ ಬೆಳಕನ್ನು ಕೊಡಬೇಕು. உன் கிரியை நற்கிரியைகள் ஜனங்கள் கண்டு வேதத்திலே வாசிக்கிறோம். ನಿನ್ನ ಒಳ್ಳೆ ಕ್ರಿಯೆಗಳನ್ನು ನೋಡಿ ಜನಗಳು ನೋಡಿ ಎಂಬುದಾಗಿ ವಾಕ್ಯ ಬರೆಯಲ್ಪಟ್ಟಿದೆ. உன்ல கிரியையே இல்லைன்னா அப்ப வெளிச்சம் இல்லைன்னு தானே அர்த்தம். ನಿನ್ನಲ್ಲಿ ಕ್ರಿಯೆಗಳು ಇಲ್ಲದೆ ಹೋದ್ರೆ ಅದ್ರ ಬೆಳಕಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ತಾನೇ ಅರ್ಥ. உன்னிலே இருந்து நன்மைகள் ஜனங்களுக்கு புறப்பட்டு போய் கொண்டிருக்கிறதா? ನಿನ್ನಿಂದ ಒಳ್ಳೆತನಗಳು ಹಾದು ಹೋಗುತ್ತಾ ಇದೆಯಾ? நீ பேசுகிற பொழுதே அவங்களுக்கு சுகம் ஆகுறதா? ನೀನು ಮಾತನಾಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ನನಗೆ ಸೌಖ್ಯ ಉಂಟಾಗುತ್ತದೆಯಾ? நீ பார்க்கிற பொழுதே அவங்களுக்கு சுகம் உண்டாகிறதா? ನೀ ನೋಡುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಅವನಿಗೆ ಸೌಖ್ಯ ಉಂಟಾಗುತ್ತದೆಯಾ? உன்னுடைய பிரசன்னமே அவங்களுக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்குதா? ನಿನ್ನ ಪ್ರಸನ್ನತೆ ಆತನಲ್ಲಿ ಸಮಾಧಾನ ಉಂಟು ಮಾಡುತ್ತದೆಯಾ? யோசித்து பாருங்க. ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. சொல்லுவாங்க, அப்பா நீங்க வந்ததே அப்படி மனப்பு சந்தோஷமாகுதுன்றாங்க. ಅನೇಕರು ಹೇಳ್ತಾರೆ, ನೀವು ಬಂದಿದ್ದೇ ನಮಗೆ ಬಹಳ ಒಂದು ಮನಸ್ ಸಮಾಧಾನ ಉಂಟಾಯ್ತು ಎಂಬುದಾಗಿ. நீங்க வந்து சும்மா அப்படி போனீங்க போதும், அது எங்களுக்கு திருப்தி ஆயிடுச்சு. ನೀವು ಬಂದು ಸುಮ್ಮನೆ ಹಾದು ಹೋದ್ರೆ ಸಾಕು, ಅದೇ ನಮಗೆ ಏನೋ ಒಂದು ಮುಟ್ಟದಂಗ ಆಗುತ್ತೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. நம்ம நினைச்சுக்கலாம் அது நம்மளால பெரிய கிரியை நடக்குதுன்னு. ನಾವು ನೆನೆಸ್ಕೊಂಡಿರ್ತೀವಿ ನಮ್ಮಿಂದ ಅದು ನಡೀತಾ ಇದೆ ಕ್ರಿಯೆಗಳು ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ತೀವಿ. உள்ள ஆவியானவர் இருக்கிறாரு. அவர் எங்க போறாரோ அங்கெல்லாம் வெளிச்சம் வீச செய்யும். ಒಳಗಡೆ ದೇವರಾತ್ಮನ ಇದ್ದಾನೆ. ಅವರು ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಹೋಗ್ತಾನೆ ಅಲ್ಲೆಲ್ಲ ಬೆಳಕು ಚಲಿಸುವಂತದಾಗಿದೆ. அங்க இருக்கிற கிருமி எல்லாம் அழிஞ்சு போயிடும். ಅಲ್ಲಿರುವಂತ ಕ್ರಿಮಿಗಳೆಲ್ಲ, ಕೀಟ ಕ್ರಿಮಿಗಳೆಲ್ಲ ನಾಶವಾಗುತ್ತದೆ. அது நம்மளுக்கு சாங்டிஃபையர். நம்மளுக்கு வந்து என்ன பண்ணுது, நம்ம போற இடம் எல்லாமே சுத்தம் பண்ணிக்கொண்டே போகிறது.
ನಾವು ಹೋಗುವಂತ ಸ್ಥಳವೆಲ್ಲ ಅದು ಶುದ್ಧಿ ಮಾಡುವಂತಲೇ ಹೋಗುತ್ತಾ ಇದೆ. ஹல்லேலூயா, ஹalleluya, ஹல்லேலூயா. ஹalleluya. அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கும் போது நம்மள எந்த ஒரு கிரியும் இல்லாத போட்டு அமைச்சு போட்டு உட்கார்ந்து இருந்தோம்னா என்ன பிரயோஜனம்? ಅಂತ ಒಂದು ಭಾಗ್ಯವನ್ನ ದೇವರು ಕೊಟ್ಟಿರುವಂತ ಸಮಯದಲ್ಲಿ ಯಾವುದನ್ನು ತೋರಿಸದೆ ನಾವು ಒಂದು ವೇಳೆ ಕುಳಿತುಕೊಂಡಿರುವುದಾದ ಏನು ಪ್ರಯೋಜನ? குடும்பங்களில் ஒரு அமைதி இருக்குதா? ಕುಟುಂಬದಲ್ಲಿ ಒಂದು ಸಮಾಧಾನ ಇದೆಯಾ? ஏன்? ಯಾಕೆ? வெளிச்சம் இல்ல. ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் வெளிச்சம் இல்லை. வெளிச்சம் இருந்ததுன்னா அப்படியா இருக்கும்? ಬೆಳಕಿಲ್ಲ, ಒಬ್ಬೊಬ್ಬರಲ್ಲೂ ಬೆಳಕು ಇಲ್ಲದೆ ಇರುವ ಕಾರಣ. வெளியில இருக்கிறவங்க உள்ள வரும்போது ஒரு சந்தோஷம், வந்துட்டீங்களா எப்படி இருக்குது? அவங்க வரும்போது அப்பா, வீட்டுல வரும்போது அப்பான்னு வருவாங்க. இங்க வரும்போது ஏன்டா வந்தோன்னு உட்காரக்கூடாது. ಹೊರಗಡೆಯಿಂದ ಹೊರಗಡೆ ಬರುವಂತೆ ಬಂದ್ರ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಬೇಕು. ಒಂದು ವೇಳೆ ಬರುವ ಸಮಯದಲ್ಲಿ ಯಾಕಪ್ಪ ಬಂದೆ ಎಂಬುದಾಗಿ ಕೇಳಬಾರದು. சில வீடுங்கள இருக்குது இல்ல, ಕೆಲವೊಂದು ಮನೆಯಲ್ಲಿ ನಡೀತಾ ಇದೆಯಾ? ஏன் தான் வீட்டுக்கு போறோம்னா, ஏன் அங்க ஒரு பேய் உட்கார்ந்துக்குது. ಯಾಕೆ ಮನೆಗೆ ಹೋಗ್ತೀವೋ ಎಂಬುದಾಗಿ ಅಲ್ಲಿ ಒಂದು ದೆವ್ವ ಕೂತಿದೆ ಎಂಬುದಾಗಿ ತಿಳಿದುಕೊಳ್ತೀವಿ. சில பேர் ஏன் தான் வரானோ தெரியல, வந்ததுமே பிரச்சனை வந்து ஏன் சொல்ல ஒரு பேய் உள்ள வருது. ಅವ್ನು ಏನಕ್ಕೆ ಬರ್ತಾನೋ ಗೊತ್ತಿಲ್ಲ, ಬರ್ತಿದ್ದಂಗೆ ನಮಗೆ ಸಮಸ್ಯೆ ಉಂಟಾಗ್ತಿದೆ, ದೆವ್ವ ಬರ್ತಾ ಇದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳ್ತಾರೆ. நீ அப்படி பாத்துக்கோ. ನಾವು ಆ ರೀತಿಯಾಗಿ ಇದೀವಿ ಎಂಬುದಾಗಿ ಯೋಚನೆ ಮಾಡಿ ನೋಡಿ. நீ உள்ள வரும்போதும் ஆசீர்வதிக்கப்படுவாய், வெளியே போகும்போதும் ஆசீர்வதிக்கப்படுவாய். ನೀನು ಒಳಗೆ ಪ್ರವೇಶ ಮಾಡುವಾಗಲೂ ಹೊರಗೆ ಹೋಗುವಾಗಲೂ ನೀನು ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿದವನಾಗಿರ್ತಿ. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೆಲೂಯಾ, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் தீபங்கள் எரிந்து கொண்டிருக்கட்டும். ನಿನ್ನ ದೀವಟ್ಟಿಗೆ ಯಾವಾಗಲೂ ಉರಿತಲೇ ಇರಲಿ. திருசபையே உன்னுடைய தீபங்கள் எரியட்டும். நீ திருசபை, தேவன் தங்குறதான ஒரு ஆலயம். ನೀನು ಪರಿಶುದ್ಧವಾದ ಒಂದು ಸಭೆಯಾಗಿದೆಯಾ, ದೇವರು ತಂಗುವಂತ ಒಂದು ಆಲಯವಾಗಿದೆಯಾ, ನಿನ್ನ ದೀವಟ್ಟಿಗೆ ಉರಿತಲೇ ಇರಬೇಕೆಂಬುದಾಗಿ ಬಯಸುತ್ತಾನೆ. இந்த தீபங்கள் மற்றவங்களை அட்ராக்ட் பண்ணணும். ಈ ದೀಪವು ನಿಮ್ಮನ್ನ ಬೇರೆಯವನ್ನ ನಿಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಕೊಂಡು ತರುವಂತದಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. Let your light shine before others. மற்றவங்களுக்கு முன்னாலே வெளிச்சம் வீசட்டையா. ಮತ್ತವರ ಮುಂದೆ, ಬೇರೆಯವರ ಮುಂದೆ ನಿನ್ನ ಬೆಳಕು ಚಲಿಸಲೆಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾನೆ. உன்னுடைய அன்பு, உன்னுடைய கருணை, நீ செய்யற நன்மையான காரியங்களை கண்டு ஜனங்க எல்லாம் உன்னிடத்தில் வரணும். ನಮ್ಮಲ್ಲಿರುವಂತ ಪ್ರೀತಿ, ಕರುಣೆ, ದಯೆಯನ್ನು ತೋರಿಸಿ ನೋಡಿ ಅನೇಕ ಜನಗಳು ನಮ್ಮ ಬಳಿಯಲ್ಲಿ ಬರುವಂತವರಾಗಿರಬೇಕು. உன்னிலே எந்த விதமான சுயநலம் இருக்கக்கூடாது. ನಮ್ಮಲ್ಲಿ ಯಾವ ರೀತಿಯಾದ ಒಂದು ಸ್ವಾರ್ಥತೆ ಇರಬಾರದು. யோசித்து பாருங்க, கையில தீபட்டு வச்சிருக்கிறான், ஒருத்தன் போய் நிற்கிறான், அவனை சுத்தி பெரிய கும்பல் வந்து நிற்குது. இவன் இல்ல அது எனக்கு மட்டும்தான் வெளிச்சம் காட்டணும் அப்படின்னு ஷேடு போட்டுட்டு இப்படி நடந்து போயிருந்தானா எப்படி இருக்கும்? ನೋಡ್ರಿ, ದೀವಟಿಕೆಯನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡಿರುವಂತ ವ್ಯಕ್ತಿಯಲ್ಲಿ ಒಂದು ವೇಳೆ ಸ್ವಾರ್ಥ ಗುಣ ಬರುವುದಾದ್ರೆ ಆ ಬೆಳಕು ನನಗೆ ಮಾತ್ರ ಬರಬೇಕು, ಬೇರೆಯವರಿಗೆ ಬರಬಾರದು ಎಂಬುದಾಗಿ ಒಂದು ವೇಳೆ ಅವನು ಮುಚ್ಚಿಕೊಂಡು ಹೋಗುವುದಾದ್ರೆ ಗತಿ ಏನಾಗುತ್ತದೆ ನೋಡಿ. தீபம் பிடிக்கிறவங்கள எப்படி பிடிக்கிறாங்க பாத்துக்கிறீங்களா நீங்க? ದೀವಟಿಕೆಯನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು ಇರುವವರು ಹೇಗೆ ಹಿಡಿತಾರೆ ಹೇಳಿ ನೋಡೋಣ. எங்க இருக்கான்? கையில எங்க பிடிக்கும்? தூக்கி பிடிப்பான். ಕೈಯಿಂದ ಎತ್ತರಕ್ಕೆ ಎತ್ತಿ ಹಿಡಿತಾ ಹೋಗ್ತಾನೆ. இருக்குதா இல்லையா? ಇದೆಯಲ್ವೋ? அவன் பாதைக்கு மட்டும் பிடிச்சிட்டு போறான் இப்படின்னு. ಅವನು ಆದಿಗೆ ಮಾತ್ರ ಅವನು ಹಿಡಿದುಕೊಂಡು ಹೋಗ್ತಾನ. அவன் தூக்கி பிடிப்பான். ಅವನು ಎತ್ತರದಲ್ಲಿ ಹಿಡಿತಾನೆ. காரணம் என்ன? ಕಾರಣ ಏನು? மத்தவங்க அதை ஃபாலோ பண்ணும். ಮತ್ತವರು ಸಹ ಅದನ್ನ ಹಿಂಬಾಲಿಸಬೇಕು. அப்போஸ்தலன் பவுல் சொல்றார், follow my footstep as I follow Jesus. ನನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿರಿ, ನಾನು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ಕ್ರಿಸ್ತನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿದನೋ ಅದೇ ರೀತಿಯಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿರಿ ಎಂಬುದಾಗಿ ಪೌಲನು ಹೇಳುತ್ತಾನೆ. இந்த தீபத்தை பார்த்து நடந்து வந்துனே இருங்க. ಈ ದೀವಟ್ಟಿಗೆನ್ನ ನೋಡಿ ನೀವು ಹಿಂಬಾಲಿಸಿರಿ ಎಂಬುದಾಗಿ. ஒருவேளை முன்னால போற ஆளு தெரியாம இருக்கலாம், ஆனா தீபம் தெரிஞ்சு கொண்டே இருக்கும். ಆದ್ರೆ ಮುಂದೆ ಹೋಗುವಂತ ವ್ಯಕ್ತಿ ಗೊತ್ತಿಲ್ಲದೆ ಇರಬಹುದು, ಕಾಣದೇ ಇರಬಹುದು, ಆದ್ರೆ ಸಹ ಬೆಳಕು ಕಾಣ್ತಾ ಇರುತ್ತೆ. ஐயோ நான் தான் காணப்பட வேண்டும், எல்லாம் என் முகத்தை பார்த்துக்கணும் இல்ல, நீ இல்லையா, இயேசுவை பார்த்து ஜனங்க வந்துனே இருக்கணும். ಒಂದು ವೇಳೆ ನನ್ನನ್ನು ನೋಡಬೇಕು, ನಾನು ಮಾತ್ರ ಕಾಣಿಸಿಕೊಳ್ಳಬೇಕೆಂಬುದಾಗಿ ಬಯಸಬೇಡ್ರಿ. ಅಲ್ಲಿ ಯೇಸು ಮಾತ್ರ ಕಾಣುವಂತವರಾಗಿ ಕಾಣಲ್ಪಡಬೇಕು. இயேசு தான் வெளிச்சம். ಯೇಸುವೇ ಬೆಳಕಾಗಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவரும் கையில இருக்கிறாரு, அதனால தான் உனக்கு கனம். ಆತನು ನಿಮ್ಮ ಕೈಯಲ್ಲಿ ಇದ್ದಾನೆ, ಆದ ಕಾರಣ ನಿನಗೆ ಮಹಿಮೆ. ஆனா நீ கனப்படுத்தப்படவன் நீ அல்லையா, அது தீபம் தான். ಗಣ ಹೊಂದಿದವರು ನೀವಲ್ಲ, ದೇವರು. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அநேகருக்கு இன்னைக்கு என்ன தெரியுமா, சுயநலம். நான் தான் என்னத்தான் எல்லாம் பெருமையா பேசணும். ஹலோ, நோ, நான் அல்ல, என்னிலே இருக்கிற கிறிஸ்து ಜೀವಿக்கின்றார். ಇವತ್ತು ಅನೇಕರಿಗೆ ಸ್ವಾರ್ಥತೆ ಉಂಟು, ನಾನು ಗಣ ಹೊಂದಬೇಕೆಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. ಆದ್ರೂ ಸಹ ನಾನಲ್ಲ, ನನ್ನಲ್ಲಿರುವಂತ ಕ್ರಿಸ್ತನೇ ಗಣವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. ஹல்லேலூயா, ಹಲ್ಲೇಲೂಯಾ, ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. இருள் சூழ்ந்த லோகத்துல ಕತ್ತಲೆ ತುಂಬಿದಂತ ಈ ಲೋಕದಲ್ಲಿ கன்ஃபியூஷனும் குழப்பம் நேர்ந்ததான இந்த உலகத்துல ஜனங்க தேடி நிக்கிறாங்க, எப்படி போறதுன்னு தெரியாம. ಗೊಂದಲಗಳು ತುಂಬಲ್ಪಟ್ಟಂತ ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಜನಗಳು ಯಾವ ರೀತಿಯಾಗಿ ನಡಿಬೇಕೆಂಬುದಾಗಿ ಅವರು ಧಿಕ್ಕರಿಸಲ್ಪಟ್ಟವರಾಗಿದ್ದಾರೆ. கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்துக்கிற ஒரு விசேஷித்த ஒரு பாத்திரமா, ಕರ್ತನು ಆರಿಸಿಕೊಂಡಿರುವಂತ ಒಂದು ವಿಶೇಷವಾದ ಒಂದು ಪಾತ್ರೆಯಾಗಿದ್ದೇವೆ. தீபத்தை பிடிக்கிறவனாய் கர்த்தர் அழைக்கிறார். ದೀವಟ್ಟಿಕೆಯನ್ನ ಹಿಡಿದುಕೊಂಡಿರುವಂತ ವ್ಯಕ್ತಿಯಾಗಿ ದೇವರು ನಿಮ್ಮನ್ನ ಕರೆದಿದ್ದಾನೆ. இந்த சேலஞ்சை எடுத்துன்னு முன்னா வரியா? ಈ ಒಂದು ಕಾರ್ಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಂಡು ಮುಂದೆ ಬರ್ತೀಯಾ? நீ உன் குடும்பத்தை நடத்த முடியும். ನೀನು ನಿನ್ನ ಕುಟುಂಬವನ್ನು ನಡೆಸುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. உன் தீபம் இருந்தால் உன் குடும்பம்
உன்னை பின்பற்றி வரும். ನಿನ್ನಲ್ಲಿ ದೀಪ ಇರುವುದಾದರೆ ದೀವಟಿಕೆ ಇರುವುದಾದರೆ ನಿನ್ನ ಕುಟುಂಬವು ನಿನ್ನ ಹಿಂಬಾಲಿಸುತ್ತದೆ. நீ தீபத்தை பிடித்தால் அநேக கூட்டங்கள் உன்னை சேர்ந்து வரும். ನಿನ್ನನ್ನು ಹಿಂದೆ ಅನೇಕ ಗುಂಪುಗಳು ಬರುವುದಕ್ಕೆ ಸಾಧ್ಯ. உன் தேவனாகிய கர்த்தர் உன் முன்னே நடந்து கொண்டு போவார். ದೇವರಾಗಿಯ ಕರ್ತನು ನಿಮ್ಮ ಮುಂದೆ ನಡೆದು ಹೋಗುವಂತವನಾಗಿರುತ್ತಾನೆ. போகிற வழியிலே உன்னை திருத்தி நடத்தி அவர் போய் சேர்க்க விடத்திலே உன்னை சேர்த்து ஜீவ கிரீடத்தை உன் கையிலே கொடுப்பார். ನಿನ್ನನ್ನು ತಿದ್ದಿಸಿ ಬೋಧಿಸಿ ಸೇರಬೇಕಾದ ಸ್ಥಳಕ್ಕೆ ಕರ್ತನು ನಿಮ್ಮನ್ನ ಕೈ ಹಿಡಿದು ನಡೆಸುವಂತ ದೇವನಾಗಿದ್ದಾನೆ. Storm may come and the wind may blow. அங்கே சூறாவளி காற்று வரலாம், கடல் கொந்தளிக்கலாம். ಒಂದು ವೇಳೆ ಬಿರುಗಾಳಿ ಬರುವುದು, ಸಮುದ್ರದ ಅಲೆಗಳು ಏಳಬಹುದು. ஆனால் என் நேசர் உன்னை நடத்துவார். ಆದರೂ ಸಹ ನನ್ನ ನೇಸರು ಕರ್ತನು ನಮ್ಮನ್ನು ನಡೆಸುವಂತವನಾಗಿದ್ದಾನೆ. கண்களை மூடி ஜெபிப்போமா. ಕಣ್ಣುಗಳನ್ನು ಮುಚ್ಚಿ ಪ್ರಾರ್ಥಿಸೋಣ. ஏசையா உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா ஸ்தோத்திர துதி கன மகிமைக்கு நீர் பாத்திரர். இந்த அருமையான இந்த காலை நேரத்துல சுவாமி எங்களோடு நீ பேசினபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த இருள் சூழ்ந்த லோகத்துல எங்களை ஒரு தீபமாய் நீ மாற்றுகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம். அது எங்களுக்கு மாத்திரமல்ல, வழிகாட்டி மாத்திரமல்ல ஆண்டவரே, எங்களை பின்பற்றி வருகளுக்கும் அது வழிகாட்டியாக இருக்கும்படியாக எங்களுடைய வாழ்க்கை மற்றவர்களுக்கு ஒரு தீபமாய் மாறட்டும் சுவாமி. ஆண்டவர் செய்தி கேட்ட எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும், தொடர்ந்து நடத்தும் ஆண்டவரே. இன்றைக்கு நானது ராபோஜன பந்தியையும் கூட நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். பங்கு பெறும்படியாக ஆண்டு வந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. இங்கே அந்த கர்த்தாவி உங்களுடைய ஜனங்கள் திரும்பி போகுதான வேலையில் பலத்த ஆசீர்வாதத்தோடு கடந்து போக உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.